पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர். ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்துக்கு உள்ளார பிரவேசம் பண்ணியிருக்கோம். நேற்று பாடத்துல பாத்தீங்கன்னா 54வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தித பிரஜ்ஞன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேள்வி கேட்டு, ஸ்தித பிரஜ்ஞனுக்கு இன்னொரு வார்த்தை பாத்தீங்கன்னா சமாதிஸ்தஸ்ய கேசவ அப்படின்னு 2 வார்த்தை அங்க சொல்லியிருக்கு. யாராவது சமாதியை பத்தி தெரியல அப்படின்னா, அதுதான் நான் நேற்று ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சமாதி அப்படின்னும் போது 2 விதமான சமாதிகள் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். சமாதி பிரதானமா நிறைய இருக்கு, யோக சாஸ்திரம் கேளுங்க. அப்ப பிரதானமான சமாதி 2 எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா நிர்விகல்ப சமாதி, அதான் பிரதானம். அதுக்கு கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதி அப்படின்னு பேர். நிர்விகல்பம்ன்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த தாட்டுமே இருக்கக்கூடாது, சர்வ விருத்தி நிரோதம்னு பேரு. இந்த நான் அப்படின்ற தத்துவம் பாத்தீங்கன்னா, நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் இந்த மனசோட சூக்ஷ்ம தேகத்தோட மனசோட சேர்ந்து இருக்கு எல்லா காலத்திலயும், அனாதி காலத்துல இருந்து. இது அட்டாச்மெண்ட். எப்போ பாத்தீங்கன்னா இந்த மனசானது பாத்தீங்கன்னா தன்னுடைய எல்லா தாட்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு சதா பாத்தீங்கன்னா வெறும் பிளைன் ஸ்லேட் மாதிரி ஆயிடுச்சோ, அப்போ அந்த மனசுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்விகல்பம்னு பேர். கல்பனை இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மனசு சதா கல்பனை பண்ணிக்கிட்டே இருக்கு. எல்லா காலத்திலையும் இந்த மனசு எதையாவது கல்பனை பண்ணிக்கிட்டே இருக்கு, யோசிச்சுக்கிட்டே இருக்கு, சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சிந்தனை எல்லாமே தாட் ஃபார்மா இருக்கு. இதுதான் சம்சாரம். மனோதிர்ஷ்யமிதம் துவைத்தம் யத்கிஞ்சித் சச்சராச்சரம் மனசோ ஹெமனி பாவே துவைத்தம் நைவோபலப்யதே. காரிக்கால பாத்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கா 3:32 சொல்லுது. அத்வைத பிரகரணத்துல அனுஷ்டானத்துக்கு போகும்போது இத சொல்லுது. இந்த உலகம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் எல்லாமே மனசுன்ற ப்ரொஜெக்டர்னால ப்ரொஜெக்ஷன் பண்ணப்படுது. மனசோட கல்பனை தான் இந்த மொத்த ஜெகத்தும். இந்த மொத்த ஜெகத்தும் மனசோட கல்பனை, தாட்டு. மனஸ்பந்தனம் இதம் துவைத்த ஜாதம் சொல்லுவோம். மனசு ஸ்பந்திச்சுதுன்னா, அசைஞ்சுதுன்னா இந்த உலகம் தெரியும். எந்த இடத்துல மனசு பாத்தீங்கன்னா ஸ்பந்திக்காம அசையாம இருக்கோ அந்த இடத்துல இந்த உலகம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது அப்படின்னு கௌடபாதர் பாத்தீங்கன்னா ஆச்சாரியரோட பரமகுரு சொல்ற. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ இந்த மனசை பாத்தீங்கன்னா எந்த எண்ணம் வந்தாலும் சிரவணம் பண்றோம். மனனத்துல என்ன முக்கியமான ப்ராசஸ் அப்படின்னா இதுதான் நடக்க போகுது. மனனத்துல பாத்தீங்கன்னா சித்தத்துல எந்த தாட்டு உண்டானாலும் கண்ணை மூடி உட்கார்ந்துகிட்டு பாத்தீங்கன்னா ஏகாந்தத்துல இருந்துகிட்டு மனனத்தை பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணும், எந்த தாட்டு வெளியில வந்தாலும் அந்த தாட்டு ஒண்ணு நாமம், இன்னொன்னு ரூபம், இன்னொன்னு குணம், இது மாதிரி ஏதாவது இந்த உலகியல் விஷயமா தான் இருக்கும். அப்போ பிரம்மத்தை பிராப்தி பண்ணணும் அப்படின்னு ஒருத்தன் தான்ல நிக்கணும்னு ஆசைப்படுறவன் என்ன பண்ணணும், தனக்கு அந்நியமா இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நேத்தின்னு நிஷேதம் பண்ணிக்கிட்டே போறது. ஆத்ம சத்தியானுபோதேன மந்திரம் பாத்தீங்கன்னா காரிக்கா சொல்றார். ஆத்ம சத்தியம், ஆத்மாதான் சத்தியம். ஆத்மா எது? நான். இந்த நான் சத்தியம், எனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் மித்யா. ஆத்ம சத்தியானுபோதேன குருநாதர் மூலமா நல்ல ஆத்ம ஞானத்தை பாத்தீங்கன்னா பிராப்தி பண்றது. பிராப்தி பண்ணி பாத்தீங்கன்னா அதுல நல்லா திருடம் வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் பொய் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பொய்யான விஷயங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தியாகம் பண்றது. இது பொய், இது பொய், இது பொய் அப்படின்னு வரிசையா பாத்தீங்க அப்படின்னா தியாகம் பண்ணிக்கிட்டே போறோம். அப்படின்னா அப்ப லாஸ்ட்ல என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லுது, மந்திரம் சொல்லுது, ஆத்ம சத்தியானுபோதேன யதா சங்கல்பயதே மனஹா யதா ந சங்கல்பயதே. மனசு பாத்தீங்கன்னா எப்பொழுது சிந்தனைய பண்றதை விட்டுருச்சோ, மனசு பாத்தீங்கன்னா சிந்தனைய விட்டுருச்சு. அப்ப சிந்தனைய விட்டு அந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் விகல்பம் இல்லாத நிர்விகல்பம்னு பேர். மனசு எல்லாம் சிந்தனைய விட்டுருச்சு அப்படின்னா, சிந்தனை தான் தாட்டு.
தாட்டு மொத்தமும் நின்று போச்சு அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் எதுவுமே இல்லை, உலகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. கிராஹியாபாவே ததகிரகம். காரிக்கையார் சொல்றார், வெளியில இருக்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னா அதை அறியக்கூடிய, அதை சிந்திக்கக்கூடிய மனமும் இல்லாமல் போய்விடுகிறது. வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இங்க மெத்தட். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம், என்னப்பா மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் மெத்தட். எப்படி மெதுவா வந்து பாத்தீங்கன்னா இது பொய் இது பொய், அதனாலதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இது பொய் இது பொய் இது பொய் அப்படின்னு சொல்றது எதுக்காக? இந்த இதுக்காக தான் சொல்றது. சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா மனநத்துல இந்த ப்ராசஸ பண்ண 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 வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் பொய்ன்னு இந்த புத்திக்கு மெதுவா புரிய ஆரம்பிக்கும். இந்த புத்திக்கு நல்லா புரிய ஆரம்பிக்க மெதுவா 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 இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா தன்னோட சிந்தனையில இருந்து மெதுவா வாபஸ் வாங்க ஆரம்பிக்கும். மெதுவா 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 சிந்தனைகள் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போக 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 போக, அப்ப சிந்தனை இல்லாத இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்? சிந்தனை இல்லாத இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா தான் 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 மட்டும் இருக்கும். இந்த மனசுன்ற ப்ரொஜெக்ஷன் எதுவுமே பண்ணாம போயிடும். அதுக்கு பேரு நிர்விகல்பம் அப்படின்னு பேரு. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிர்விகல்பத்தை எப்படி அடையிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப உபாயம் நிறைய இருக்கு. நிர்விகல்பத்தை அடையிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 6வது சாப்டர் ஃபுல்லா நம்ம சொல்ல போறோம். யோக சாஸ்திரம் வந்து அதுக்காக தான் நான் உங்களுக்கு படிச்சு கொடுக்குறேன். இப்ப நம்ம ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் படிக்க போறோம். இது எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமாதி அட்டென்ட் பண்றதுக்காக தான் சொல்ல போறோம். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், வேதாந்தத்துல விருத்தி நிரோதம் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பொய் இது பொய் இது பொய் இது பொய்ன்னு மித்யாத்வ நிச்சயம் பண்றது மூலமா சமாதியானது அடையப்படும். யாரெல்லாம் நேத்தி பண்ணலையோ அவங்களுக்கு சமாதி கிடைக்காது. இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணதுக்கு பிறகு நான் அறிபவன் நான் மாத்திரம் மிச்சம் இருக்கும். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்ணப்படணும். இந்த நான் கிடைச்சதுக்கு பிறகு, எல்லாம் நேத்தி பண்ணதுக்கு பிறகு நான் மிச்சம் இருக்கும். அந்த நான்லயே தொடர்ந்து நிக்கிறதுக்கு பேரு நிதித்தியாசனம் அப்படின்னு பேரு. தொடர்ந்து நிக்க 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 அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 24/7 ஆயிடுச்சு அப்படின்னா அவன் தான் பிரம்மனிஷ்டன். அவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமாவே ஆகி விடுகின்றான். திரும்ப அவன் ஜீவனா இல்லை. அப்ப நம்ம பாடி பாக்குறோமே சுவாமி அப்படின்னா, நம்ம பாக்குற பாடி வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தினால நம்மளோட அஜ்ஞானத்தினால ப்ரொஜெக்ஷன் ஆகுது. அவர் போயிட்டார். அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ரூபமா ஆயிடுச்சு அந்த தேகத்துல இருந்தது. அதுதான் லிபரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நிர்விகல்ப சமாதி அட்டன் பண்ணவன பத்தின கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு உண்டாயிருக்கு. ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ. சமாதினா என்ன அர்த்தம்? நிர்விகல்பத்தை அட்டைன் பண்றது. நிர்விகல்பத்தை அட்டன் பண்ணதுக்கு பிறகு திரும்ப அந்த சரீரம் என்ன பண்ணும்? அந்த மனசு கீழிறங்கும். கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம் மிச்சம் இருக்கும். அந்த மிச்சம் இருக்கிற பிராரப்தத்துக்காக என்ன பண்ணும்? திரும்ப கீழிறங்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல தூங்குறதுல இருந்து வேக்கப் ஆகுறோம். என்ன காரணம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? நம்மளுடைய சங்கல்பம் என்ன பண்ணிருக்கோமோ அந்த சங்கல்பத்துக்கு ஏத்த மாதிரி இந்த சரீரம் வேக்கப் ஆகுது. நம்ம கர்மத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேக்கப் ஆகுது. பிராரப்த கர்மா தான் காரணமா இருக்கு. அதே மாதிரி ஒரு ஞானி புருஷன் நிர்விகல்ப சமாதியில இருப்பான். நிர்விகல்ப சமாதியில இருந்து வெளியில வர்றதுக்கு எது ரீசன் அப்படின்னா அவனுடைய பிராரப்தம். அந்த பிராரப்தம் எங்க இருக்கு? சரீரத்துல, அவனுடைய சூக்ஷ்ம தேகத்திலேயும் அந்த ஸ்தூல தேகத்திலையும். இவன் என்ன ஆயிட்டான்? அந்த சூக்ஷ்ம தேகத்தை தான் அப்படின்னு கிரகணம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் அறிஞ்சவன் நான் இல்லை அப்படின்னு இதை நேர்த்தி பண்ணிட்டு அவன் பிரம்மஸ்வரூபம் ஆயிட்டான். அப்ப அந்த சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சாமானிய ஒரு பிரகாசம் அவேர்னஸ் மட்டும் ஆதாரமா இருக்கும். அங்க வந்து ஜீவன் ஒருத்தன் இருக்க மாட்டான். அப்படிப்பட்டவர்களை தான் நம்ம என்ன பண்றோம்? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரம் பிரம்ம. உள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் இல்ல, உள்ள இருக்கிறது பிரம்மஸ்வரூபம் மட்டும் இருக்கும். அப்ப ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா கலந்து போயிடுது. ஜீவன் என்ன ஆயிடுறான்? ஜீவத்துவத்தை இழந்து பிரம்மமா ஆயிடுறான். இந்த சரீரத்துக்கு என்ன பிராரப்தம் இருக்குமோ, இந்த சரீரத்துக்கு என்னெல்லாம் சம்பவிக்குமோ பிராரப்தத்துல, அது எல்லாம் இந்த சரீரம் சம்பவிக்கும். இதோட அந்த பிரம்மத்துக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. அப்ப தானா நின்னவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் ஸ்தித பிரஜ்ஞன் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த சமாதியில இருந்தவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா கீழே இறங்கும் போது அவனுக்கு இருக்கிற சமாதிக்கு என்ன பேரு அப்படின்னா சகஜ சமாதி அப்படின்னு பேரு.
அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் பண்ணுவானா, விவகாரம் பண்ணுவான். அவன் எந்த சமாதியில இருப்பான்? நிக்கும் போது அனுபூதி பண்றது நிர்விகல்ப சமாதி. கீழே இந்த உலகத்துக்கு வரும்போது அவன் வந்து பாத்தீங்கன்னா சகஜ சமாதியில இருக்கும்போது சவிகல்ப சமாதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவன் சவிகல்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருப்பான். ஆனா வந்து எதோடையும் அட்டாச்மெண்ட் இருக்கவே இருக்காது அவன். அப்படிப்பட்ட அந்த சமாதியில நின்றவன் அவனுக்கு லட்சணம் என்ன, அவன் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவனை பத்தி பெரியவங்க கிரந்தங்கள் எல்லாம் எப்படி சொல்கின்றன. நம்ம குப்பனோ சுப்பனோ எப்படி சொல்றான் அப்படின்லாம் கேள்வி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா அவன் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறான். அவன் ஒவ்வொரு சர்டிபிகேட். பகவான்றதுக்கு அர்த்தம் என்ன, சித்தன்றதுக்கு அர்த்தம் என்ன, ரிஷின்றதுக்கு அர்த்தம் என்ன, இது மாதிரி எல்லா டெர்மினாலஜிக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. ஆனா இது எதுவுமே தெரியாம எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பட்டம் கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். அப்ப அதனால அப்படி இல்லை, நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருக்கோம். யாரு சித்தர்னு தெரியாது, யாரு வந்து பாத்தீங்கன்னா ஞானின்னு தெரியாது, யாரு ரிஷின்னு தெரியாது. எல்லாத்துக்கும் எல்லா பட்டத்தையும் நம்ம கொடுத்துக்கிறோம் இப்போ. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா லட்சணம் என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா சித்தப்படுத்த முடியும். லட்சண பிரமாணாபியம் வஸ்து சித்தி ந பிரதிஜா மாத்திரேன அப்படின்னு ஒரு லாஜிக் சொல்லுவோம். எப்பவுமே சொல்லுவோம், நான் இவர் ஞானிங்க அப்படின்னு சொல்லிட்டா வந்து அவர் ஞானி ஆக மாட்டார். ஊரே கூடி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஞானி அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா அவர் ஞானி ஆக மாட்டார். அப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு லட்சண பிரமாணாபியாம். லட்சணம் இருக்கணும். ஞானி புருஷர்கள்ட்ட என்ன லட்சணம் நாம வந்து பாத்தீங்கன்னா கிரந்தங்கள்ல பார்த்திருக்கோமோ அதே மாதிரி வசிஷ்டர், வியாசர், சுகமுனிவர் இது மாதிரி பெரியவங்கள்ட்ட இருக்கக்கூடிய லட்சணம் ஒரு ஆள்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். இவர்கிட்ட இருக்க லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா பிரமாணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கா, வேதத்துல இருக்கா, புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். இந்த ரெண்டும் சரியா வந்துச்சுன்னா லட்சண பிரமாணம் இந்த ரெண்டும் சரியா வந்துச்சு அப்படின்னா அந்த வஸ்து இன்ன விதமானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்த புதுசுல என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தார், ஒரு ருத்ராட்சம் புக்கு இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டிருப்பாரு சேல்ஸ்க்காக. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் அப்படியே போய் அந்த பக்கம் போனேன். ஒரு நாள் போனேன், போய் நின்னோன்னு ஒரு ஆள் வந்தார். காவி வஸ்திரம் போட்டிருந்தார், ரொம்ப அழுக்காக இருந்தார். ஒரு ஆள் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா ஒரே பக்கத்தில் வந்தோடனே நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்கார். தெரிஞ்சு போச்சு. அந்த வேஷம் போட்டதுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எதுவுமே இல்லை. காவி வஸ்திரம் போட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணால் என்ன ஆகும், அவர் சன்னியாசின்னு எப்படி ஸ்வீகாரம் பண்ணும், பேசிக்கே இல்லை. அப்போ என்னால் பக்கத்துலேயே போக முடியல, அப்படியே நாற்பது ஸ்மெல் வருது. அப்படி நான் வந்து அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு என்னையா இது காவி போட்டுக்கிட்டு இது மாதிரி தண்ணி அடிச்சுக்கிட்டு பேரை கெடுக்கிறாங்களே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் அங்கே இருக்க புக்ஸ் எல்லாத்தையும் ருத்ராட்ச மாலை எல்லாத்தையும் தண்ணி அடிச்சுட்டு ருத்ராட்ச மாலையை தொடலாம், நல்ல புஸ்தகங்கள் எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கோபம் ஆகிட்டு நான் என்ன பண்ணுவேன், என்னையா பண்ணிட்டு இருக்க தள்ளிப்பையா அப்படின்றேன். உடனே வந்து சுற்றி இருந்த எல்லாரும் என்னை வந்து சாமி சும்மா இருங்க, எனக்கு தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணுவாங்க சாமி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூக்குப்படி சாமி. எனக்கு ஒரு ஷாக் ஆகி போச்சு. என்னது அப்படின்னா அவர் பெரிய சித்தர் சுவாமி, எனக்கு தெரியாது அவர் பெரிய சித்தர் சுவாமி. எனக்கு இன்னும் திருவண்ணாமலையில வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் புரியவே மாட்டேங்குது, இன்னும் புரியல எனக்கு. இன்னும் 10-15 வருஷம் ஆகி போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பார்த்த ரிஷிமார்கள் எல்லாம் இப்ப நம்ம யோக சாஸ்திரத்துல படிக்க போறோம். சித்தர்கள்னா யாரு அப்படின்னு சித்தர்களுக்கான லட்சணங்கள்லாம் இருக்கு. நிறைய சித்தர்களை வந்து பார்த்தீங்கன்னா புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் நிறைய சொல்லுது. இந்த உபனிஷதங்களும் இந்த பகவத்கீதையும் இந்த சித்த புருஷர்களுக்கு லட்சணம் என்னன்னு சொல்லுது, எப்படி இருப்பாங்க அப்படின்னு. துராச்சாரமா வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியத்தையும் எந்த ரிஷியும் பண்ண முடியாது, எந்த சித்தனும் பண்ண முடியாது. தண்ணி அடிக்கிறதோ கஞ்சா அடிக்கிறதோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்த புருஷர்களுக்கு சுவாபாவிகம் இல்லை. நல்ல உயர்ந்த சத்துவ குணத்தை அடைஞ்சதுக்கு பிறகுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தனாவே மாற முடியும். அப்ப அவங்களுக்குன்னு சில லட்சணங்கள்லாம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த உலகம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பைத்தியக்காரனா இருக்கிறவனெல்லாம் சித்தன் ஆகி போச்சு. திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க 2-3 பைத்தியத்தோட இருந்திருக்கோம். அதுக்காக தான் சொல்றேன். பைத்தியங்கள் எல்லாத்தையும் சித்த புருஷர்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சித்த புருஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி நமக்கு தெரிவாங்க. ஆனா பைத்தியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்த புருஷரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா பைத்தியங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பா மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் சித்தர்னு சொல்ல முடியுமா என்ன? அப்ப நமக்கு என்ன குழப்பம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தர்களுக்கு, ஞானி புருஷர்களுக்கு, சித்த பிரஜர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன லட்சணம் அப்படின்னு தெரியணும். அப்போ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 55வது ஸ்லோகத்துல 54வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் கேட்டிருக்கான் கா பாஷா.
அந்த ஸ்திதப்பிரஜன் சொல்லக்கூடிய அந்த ஞானி புருஷனுக்கு என்ன மாதிரி லட்சணம், என்ன டெபினிஷனை வச்சு அவனை பாக்குறது அப்படின்னு கேள்வி கேட்டவன அடுத்த ஸ்லோகம் 55ல இருந்து கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுதான் பிரமாணம். ஒருத்தரை மெஷர் பண்ணணும் அப்படின்னா இதுதான். இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அது யாரா இருந்தாலும் மெஷர்மெண்ட் எங்கேயாவது மாறுமா? ஒரு ஸ்கேல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கேல் எந்த இடத்துல கொண்டு போனாலும் அந்த 1 ஃபீட்னா 2 ஃபீட் அப்படின்னா அதுதான் காட்டும். அதே மாதிரி கீதால சொல்லக்கூடிய இந்த லட்சணம் தான் எல்லா இடத்துலயும் ஒரு லிபரேஷன் சோலுக்கு, ஒரு ஞானி புருஷனுக்கு, முக்த புருஷனுக்கான லட்சணம். இதுல கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இவர் இல்ல, இவர் ஆண்ட வேலை இருக்காருன்னு எடுத்து எப்படி ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார். சாமி இதை படிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் சாமி கேள்வி வருது. அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம், நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கும் ஆச்சாரியார் ஆன்சர் பண்றார். சங்கரரோட பாஷ்யம் 2 பேராகிராஃப் இருக்கு, சின்ன சின்ன பேராகிராஃப். அவதாரிக்க பாருங்க. யோகி ஆதித்தயேவ சந்நியஸ்ய கர்மாணி ஞான யோக நிஷ்டாயாம் பிரவருத்தோ. ஒருத்தன் எவனோ ஒருத்தன் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. யாரோ ஒரு சாதகன் யோகி, யோகினா எவனோ ஒருத்தன், ஆதித்தயேவ அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே, சந்நியஸ்ய கர்மாணி இப்ப என்ன மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே பிரம்மச்சரிய ஆசிரமத்தில இருந்தே சன்னியாசம் எடுத்துக்கிட்டவங்க இருக்காங்க. நாரத பரிவிராஜக உபனிஷத் சொல்லுது, பிரம்மச்சரியாத்வா கிருஹாத்வா வனாத்வா பிரப்ரஜேத் அப்படின்னு ஒரு விதி வாக்கியம் இருக்கு. சந்நியாசம் எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தில இருந்து நேரடியா சந்நியாசம் எடுத்துக்கலாம், இல்ல கிரகஸ்தாசிரமத்தில இருந்தும் சந்நியாசம் எடுத்துக்கலாம், இல்ல வானப்பிரஸ்தத்தில இருந்தும் சந்நியாசம் எடுத்துக்கலாம். 3 ஆசிரமத்தில இருந்தும் எதகரேவ பிரஜேத் ததகரேவ பிரப்ரஜேத்னு ஒரு விதி இருக்கு. எந்த சமயத்துல வைராக்கியம் வருதோ அந்த சமயத்துல சந்நியாசம் எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா 3 விதமான சன்னியாசிகளும் இருப்பாங்க. இப்ப நான் பிரம்மச்சரியத்துல இருந்தே எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கோம், இங்க சன்னியாசம் எடுத்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நொச்சூர் சுவாமிகள் பாத்தீங்க அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்துக்கு போயிட்டு சன்னியாசம் எடுத்திருக்கார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வானப்பிரஸ்தம் போயிட்டு சன்னியாசம் எடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப 3 ஆசிரமத்தில இருந்தும் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு விதி பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, எவன் ஆதித்தயேவ சந்நியஸ்ய கர்மாணி, எவன் பிரம்மச்சரிய அவஸ்தையில இருக்கும் போதே எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு நான் மோட்சத்தை அடைய போறேன் அப்படின்னு கிரகஸ்தாசிரமத்துக்கு போகாம கல்யாணம் பண்ணிக்காம இந்த கர்மத்தை விட்டுட்டு ஞான யோக நிஷ்டாயாம் பிரவருத்தா, ஞான யோக நிஷ்டையில பிரவருத்தியா இருக்கானோ. என்னோட ஆச்சாரியார்ட்ட பாத்தீங்கன்னா போய் போன மாத்திரத்துல, சின்ன வயசு அப்போ போன மாத்திரத்துல, சுவாமி எனக்கு சன்னியாசம் வேணும் எல்லாம் போய் என்னோட குருநாதர்கிட்ட போய் சன்னியாசம் எடுக்க போறாங்க. அப்ப நானும் வேணும், எனக்கு வேணும், நம்ம சின்ன குழந்தை மாதிரி எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குற மாதிரி நானும் பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட போய், சுவாமி என்னையும் சேர்த்துங்க, எனக்கும் சன்னியாசம் வேணும் அப்படின்னு கேட்டேன். உடனே என்னோட சுவாமி சொன்னார் என்னன்னு கேட்டா, தலையிலேயே கூட்டி சும்மா இருக்கு, பேசக்கூடாது அப்படின்ட்டு. நான் எப்போ சொல்றேனோ அப்பதான் பேசணும் அப்படின்னு. சன்னியாசத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும், சும்மா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சும்மா. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிரவணம் முழுசா பண்ற வரைக்கும் ஃபுல்லா ஒரு 5 வருஷம் சிரவணம் போச்சு. சிரவணம் போனதுக்கு பிறகு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, சாஸ்திரம் ஃபுல்லா படிச்சதுக்கு பிறகு இனி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மனனம் நிதித்தியாசனத்துக்கு தான் போகணும், ஆத்மானுபூதி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிச்சயம் வருது சிரவணத்துக்கு பிறகுதான். அப்போ பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட நான் கேட்கிறேன், சுவாமி நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன். இப்பதான். ஏன்னு கேட்டீங்கன்னா எதுக்கு சன்னியாசம்னு தெரியணும்ல. சன்னியாசம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விதமான சன்னியாசம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கிரகஸ்தாசிரமத்தில இருந்தோ இல்ல மற்ற உலக விவகாரங்கிறதுல இருந்துட்டு இந்த பாடங்கள்லாம் படிக்க முடியல சாமி, 3 கிளாஸ் 4 கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இதே சிந்தனையா இருக்க முடியலன்னு சிரவணம் பண்றதுக்காக சன்னியாசம் எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கு பேரு விவிதிஷா சன்னியாசம். இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்திருக்கேன். சிரவணம் பண்ணினதுக்கு பிறகு மனனத்துக்காகவும் நிதித்தியாசனத்துக்காகவும் எடுத்துக்கொள்கின்ற சன்னியாசத்துக்கு பேரு வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேர். அப்ப அந்த சந்நியாசத்தை எடுத்துக்கிட்ட பிரம்மச்சரியத்தில இருந்தே ஆரம்பத்திலேயே பிரம்மச்சரியத்தில இருந்து எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு குருவிட்ட போய் பாத்தீங்கன்னா நல்லா சிரவணம் பண்ணி மனன நிதித்தியாசனம் எதுக்கு, ஞான யோக நிஷ்டாயாம், ஞான யோகத்துல நிக்கிறதுக்காக, சமாதி அடையணும், ஆத்மானுபூதி அடையணும்ன்றதுக்காக பிரவருத்தக யக, எவன் பாத்தீங்கன்னா பிரவருத்தியானானோ இது ஒரு ஆளு.
இது என்ன மாதிரி கேட்டகரி நிறைய பேர் இருக்காங்க. பிரம்மச்சரியத்திலிருந்து சன்னியாசி. அதுக்கு அடுத்தது யகச்ச, மேலும் எவன் கர்மயோகேன. இப்ப உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கீங்கல்ல, நிறைய பேர் இருக்கீங்க, 72 பேர் 80 பேர் இருக்கீங்க அப்படின்னா அதுல நிறைய பேருக்கு இப்ப நான் என்ன சொல்றேன், கிரகஸ்தாசிரமத்தை இருக்கீங்க. அப்போ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் இன்னும் வரல, சூழ்நிலையும் வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்லை. அப்ப என்ன பண்றோம், அர்ஜுனன் மாதிரி இருக்கீங்க. அப்ப என்ன பண்ணணும், கர்மயோகத்தை முதல்ல அனுஷ்டானம் பண்றது. கர்மத்தை தியாகம் பண்றது இல்ல, கர்ம யோகத்தை பண்றது, பல தியாகம் பண்றதுன்னு பேர். கர்மம் பண்ணுவேன், கர்ம பலன்களை எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த கர்ம யோகத்தை பண்ணி சமத்துவத்தை அடைகிறது. சமத்துவத்தை அடைஞ்சதுக்கு பிறகு குருட்ட போறது. குருட்ட இருந்து இப்ப என்கிட்ட இருந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மெதுவா 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 பாடத்தை கேட்டுக்கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு கர்மயோகம் பண்ணி மனசு சமநிலையை அடைஞ்சு இந்த வேதாந்தம் சொல்லக்கூடிய அந்த அகம் 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 தத்துவத்துல நிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்களோ ஞான யோகத்துல இப்ப நிறைய பேர் இருக்குங்க. அப்ப 2 கேட்டகரி. ஆனாலும் உங்களுக்கும் என்ன இருக்கணும், கர்மயோகம் பண்ணாம நிஷ்டை சம்பவிக்க. கர்மயோகம் பண்ணாதான் சமத்துவம் கிடைக்கும். சமத்துவத்தை வச்சுக்கிட்டு தான் குருட்ட இருந்து கிடைக்கிற ஞானத்தை வந்து செரிமானம் பண்ணி அந்த நான்ல எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், கர்மத்தையே தியாகம் பண்ணிட்டேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும், கர்ம பலனை தியாகம் பண்ணணும். கர்மத்தை இல்ல, கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா பலன் மேல ஆசையே இருக்கக்கூடாது. இப்ப எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு சன்னியாசிக்கு அந்த ப்ராப்ளம் இல்லவே இல்லை. எந்த கர்மத்தையும் பண்றதே இல்லை. அதுக்கப்புறம் தானே பலன் தேவைப்படும். அப்ப பலனும் தேவையில்லை, கர்மமும் தேவையில்லை. அப்ப 2 கேட்டகரியில இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்க, இது மூலமா கயோகோ ஸ்தித பிரஜ்ஞஸ்ய, இந்த 2 மூலமாவும் உங்களோட ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற முடியும். ஆனா ப்ராப்பரா போகணும். என்ன பண்ணணும், கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டே போகணும். சொல்ல போறோம் கர்மயோகம் 3வது அத்தியாயம், அடுத்த அத்தியாயம் என்ன பண்ணணும்னு சொல்ல போகுது. நீங்க அந்த ரூட்ல போனீங்கன்னா தான் நிஷ்டை அடைய முடியும். அப்போ இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மயோகத்தோட பலனா இருக்கக்கூடிய ஞானம், ஞானத்தோட பலனா இருக்கக்கூடிய ஞான நிஷ்டை. இந்த ஞான நிஷ்டையை அடைஞ்சவனுக்கு பேர் தான் ஸ்தித பிரஜன் அப்படின்னு பேர். அப்படி பண்ணவன என்ன பண்ண போறோம், இங்க 55வது ஸ்லோகத்துல இருந்து 72வது ஸ்லோகம் வரைக்கும் பிரஜகாதி இது ஆரம்பிய. 55வது ஸ்லோகம் பிரஜகாதி யதா காமான் அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த பிரஜகாதின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகத்திலிருந்து 55ல இருந்து அத்தியாய பரிசமாப்தி பரியந்தம், இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் 72 ஸ்லோகம் இருக்கு இந்த அத்தியாயத்தில். 55 to 72 ஸ்லோகம் வரைக்கும் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம், ஸ்தித பிரஜ்ஞனோட லட்சணத்தை, முக்த புருஷனுடைய ஞானி புருஷனோட லட்சணத்தை, அபரோக்ஷ ஞானி. பரோட்ச ஞானிட்டு தான் ஏகப்பட்ட கல்மிஷங்கள் இருக்கு, ஒருத்தர் பிடிக்காது. பரோட்ச ஞானிகளுக்கு மேல அவ்வளோ ராகத்வேஷம் இருக்கு, ஒருத்தர் இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த அளவு இங்க பேதம் இருக்கு. ஆனா அபரோக்ஷ ஞானியின் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த உலகம் ஃபுல்லா அவன் அகாமடேட் பண்ண முடியும் அவனால. அப்ப அந்த அகாமடேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்தித பிரஜனுடைய லட்சணத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த 55 to 72ல சொல்ல போது சாதனம் ச உபதிஷ்யதே. லட்சணம் மட்டும் இல்லைங்க, யாரெல்லாம் நானும் ஸ்தித பிரஜனா ஆகணும், ஆத்மானுபூதி அடையணும், மோட்சத்தை அடையணும்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ நிதித்தியாசனத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு சாதனத்தையும் ஆத்மானுபூதிக்காக உபதேசம் செய்யப்படுகிறது. அப்ப இந்த 2 ஒரே கல்லுல 2 மாங்காவை அடிக்க போறார் கிருஷ்ண பரமாத்மா. ஒன்னு ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தை சொல்ல போறார், கூடவே யாரெல்லாம் ஸ்தித பிரஜ்ஞனா ஆகணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கான உபாயம் சாதனத்தையும் இங்க உபதேசம் பண்றார். அடுத்து சர்வத்திர ஏவகி அத்தியாத்ம சாஸ்திரே. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் அத்தியாத்ம சாஸ்திரமா வச்சிருக்குமோ, வேதம், உபனிஷதங்கள், யோக சாஸ்திரம், தன்னை பத்தின அறியக்கூடிய சாஸ்திரங்கள், அதுக்கு பேர் அத்தியாத்ம சாஸ்திரம்னு பேரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அத்தியாத்ம சாஸ்திரங்கள்லையும், ஆத்மாவை பத்திர சாஸ்திரங்கள்லையும் கிருத்தார்த்த லட்சணானி யானி தானி. வேதாந்தம் எடுத்துங்க, மொத்தமா அதுதானே வேதத்துல சொல்லப்பட்ட வேதாந்தம். இந்த வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சவன் கிருத்தார்த்தன் அப்படின்னு பேர். மோட்சத்தை அடைஞ்சிருந்தான் இந்த பிறவியோட லட்சியம். இந்த பிறவி எப்ப சஃலமாகும், பலனுள்ளதா ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
மோட்சத்தை அடைஞ்சோம்னா ஸ்திரப்பிரஜன் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது உலகத்துல ஒண்ணும் இல்லை. ரமண பகவான் எப்படி இருந்தார் பாருங்க, எந்த காரியமும் பண்றதுக்கு இல்லை, பாட்டுக்கு இருந்தார், புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரியே இருந்தார். இந்த உலகத்தோட எந்த இதுவும் கர்த்தவியமே இல்லை. இப்ப நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது, இதை பண்ணணும் அதை பண்ணணும், இதை செய்யணும் அதை செய்யணும் எல்லாம் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அயோத்தியா போகணும், ராமரை பார்க்கணும் சங்கல்பம் இருக்கு. பகவான்கிட்ட போய் கேட்டா அயோத்தியா போலாமான்னு கேட்டா என்ன புதுசா இருக்கு போகுது அப்படின்றார். ஆத்மா கண்ணியமா வேற என்ன இருக்கு போகுதுன்றார் ரமண பகவான். அப்போ செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச நிலை வந்து பாத்தீங்கன்னா கிருதார்த்த தன்மைன்னு பேர். செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செய்தவனுக்கு பேரு கிருதார்த்தன். கிருதார்த்தன்ற வார்த்தை எதை குறிக்குது? ஞானியை, பூர்ணமான ஞானியை குறிக்கிறது. அத்தியாத்ம சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஆத்மாவை பத்தி பேசக்கூடிய எல்லா சாஸ்திரங்களிலும் இந்த கிருதார்த்தன்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் பண்ணி முடிச்சவன், அனுமதி அடைந்தவனை பத்தி எந்த லட்சணங்கள், யானி லட்சணானி, எந்த லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கோ தானி ஏவ, அதேதான் சாதனானி உபதிஷ்யந்தே, அவைகளையே வந்து பாத்தீங்கன்னா சாதகர்களுக்கு என்ன பண்ணிருக்கு? சாதனங்களாக உபதேசம் செய்யப்பட்டிருக்கின்றன. எத்தனை சாத்தியத்துவாத், புரிஞ்சா போதும்லாம் பண்ண ஒன்னும் பண்ண வேணாம் புரிஞ்சுக்குங்க அப்படிலாம் இல்ல. எத்தனை சாத்தியத்துவாத், ரொம்ப எஃபர்ட் போடணுங்க. நீங்க இது சிரவணத்துக்கு ஏதாவது எஃபர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணத்துக்குலாம் எந்த எஃபர்ட்டும் இல்லை. ஃப்ரீயா வந்து உட்காந்து காதை திறந்து வச்சு கேட்டா மட்டும் போதும். இருக்கு, எஃபர்ட் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு இல்லை. டெய்லி கிளாஸ்க்கு வரணுமே, டெய்லி கிளாஸ்க்கு வரணும், அதுக்கே நிறைய தியாகம் பண்ணணும். நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணாதான் டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். ஆசா பாசங்கள்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய கமிட்மெண்ட்டை வச்சிருந்தோம்னா கிளாஸ்க்கு ரெகுலரா வர முடியாது. அப்போ இங்கேயும் இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பொறுப்பு அதிகமாயிட்டே போகும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாயிட்டே போகும். யோசிச்சு பாருங்க, நான் சிரவணம் வந்து நிறைய பண்ணியிருக்கேன். இப்ப மனனத்துல நல்லா தீவிரமா மனனம். இப்ப வந்து மனனம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஆரம்பிச்ச புள்ளியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா சிரவணத்துக்கு இருந்த எஃபர்ட்டை காட்டிலும் இப்ப நான் போடுற எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான நேரம். ராத்திரியில தூங்கி விழிச்சா வந்து பாத்தீங்கன்னா, ராத்திரியில தூங்கிட்டு இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா அது என்னது அது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். தூங்காம எப்படி அந்த மனசை எப்படி பார்க்கறது, எது தூங்குது, யாரு தூங்குறா, என்ன வருது, கனவுல எப்படி நடக்குது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியிலயும் சர்ச்சிங் போயிட்டே இருக்கு. 24 மணி நேரமும் இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா, அசந்து தூங்கிட்டா முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் அவேர்னஸ் வந்துச்சுனாலும் என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா மனனம் போயிட்டே இருக்கு. சதா காலமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, என்ன 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 ஏது, நான் எது, இது எது அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இவ்வளவு எதுக்காக 3 கிளாஸ் எடுக்கணும், 4 கிளாஸ் எடுக்கணும், உட்காந்து டைப் பண்ணணும், புக்கா போடணும், இது பண்ணணும், எதுக்காக இவ்வளவு சிரமப்படணும் அப்படின்னா, அதான் ஆச்சரிய சொல்றார், எத்தனை சாத்தியத்துவா. யத்தின்னு பேரு, முயற்சி செய்யறவனுக்கு பேரு யத்தின்னு பேரு. எதுக்கு முயற்சி? தான் தானா நிக்கிறதுக்கு அதிகமான முயற்சி தேவைப்படுது. அப்போ இந்த லட்சணங்கள்ல நிறைய சொல்லப்படுற லட்சணங்கள் எல்லாம் ஈஸியா ஜஸ்ட் லைக் தட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராப்தி பண்ண முடியாது. இங்க சொல்லக்கூடிய லட்சணங்கள் எல்லாத்தையும் முயற்சி பண்ணி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? அடாப்ட் பண்ணணும். அடாப்ட் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானமா அனுபூதியா பரிணமிக்கும். அதாவது ஆச்சாரிய சொல்றாரு, எத்தனை சாத்தியத்துவாத், ஒன்னும் செய்ய வேணாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா சங்கரருக்கு விரோதம், செய்யணும். அது மட்டும் இல்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா, யானி எத்தனை சாத்தியானி, எவைகள் எல்லாம் முயற்சி பண்ணி அடையக்கூடிய சாத்தியங்களா இருக்கோ, சாதனானி லட்சணானி ச பவந்தி தானி, அவைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா சாதனங்கள் என்று சொல்லப்படுகின்றன, லட்சணங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அவைகளை தான் வந்து ஆச்சாரியா கிருஷ்ண பரமாத்மா இங்க சொல்ல போற. அப்ப என்ன பண்ணணும்? இங்க சொல்ல போறதெல்லாம் நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். யாரையாவது முக்த புருஷர் அப்படின்னு இந்த உலகத்துல ஏத்துக்கணும் அப்படின்னா இந்த லட்சணம் இருந்தா அவர் முக்த புருஷர், ஒரு சர்டிபிகேட் கொடுத்துடலாம். கிருஷ்ண பரமாத்மாவே சர்டிபிகேட் கொடுக்குறாரு. கீதால வந்து பாத்தீங்கன்னா கீதையை காட்டிலும் பிரமாணம் வேற ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப உபனிஷதங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லட்சணங்களை தான் சொல்லுது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா இதை சொல்றார். இந்த லட்சணம் இருந்துச்சு அப்படின்னா அவர் முக்த புருஷர். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நான் முக்தி அடையறதுக்காக இந்த லட்சணங்களை எல்லாத்தையும் முயற்சி பண்ணி நம்ம அடைய போறோம். இதுதான் கோல், இதுதான் சாதனம் அப்படின்னு வச்சுக்கணும். என்னென்ன ஆரம்பி. ஸ்ரீ பகவான் உவாச்ச, 55வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச,
பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான். ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டஹ ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டஹ ஸ்திதப்ரஜ்ஞஸ்ததோச்யதே ஸ்திதப்ரஜ்ஞஸ்ததோச்யதே. பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான். ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டஹ ஸ்திதப்ரஜ்ஞஸ்ததோச்யதே. அற்புதமான ஸ்லோகம். யதா யதா அப்படின்னா எப்பொழுது, எந்த அவஸ்தையில. ஒரு யதினா சன்னியாசி, முயற்சி பண்றவன். முயற்சி பண்ணிக்கிட்டே போறான், சாதனங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறான். குருநாதர் சொன்ன மாதிரி சிரவணம் பண்றான், மனனம் பண்றான். மனனம் எப்படி? இது போய் எந்த ஆசை வந்தாலும் மைசூர் பாக் சாப்பிடணும், சாப்பிட்டு என்ன ஆக போகுது, அங்க போகணும், அயோத்தியா போகணும். அயோத்தியா போனா ஊரெல்லாம் சுத்தியாச்சு இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். எல்லா கோயிலையும் பகவான் தான் இருக்கார். என்னோட ஹிருதயத்துல இருக்கிற பகவான் தான் எல்லா இடத்துலயும் இருக்கார். எங்கேயும் போவேனா. தேகோ தேவாலய புரோக்தோ, இந்த தேகம் தான் தேவாலயம். உள்ள பாத்தீங்க அப்படின்னா அகம் 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 இருக்கிறது தான் தேவன் ஈஸ்வரன். தஜேத் அஜ்ஞான நிர்மால்யம், உள்ளுக்குள்ள இருக்கிற அஜ்ஞானத்தை தான் நிர்மால்யம். அந்த அஜ்ஞானத்தெல்லாம் தூக்கி ஓரமா போடு. அகம் சோகம் பாவேன பூஜையேத், நான் பிரம்மமா இருக்கேன்னு பூஜை பண்ணு. வெளியெல்லாம் தேடி போறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஹரித்வார் போலாமா, ரிஷிகேஷ் போலாமா, அயோத்தியா போலாமா, மதுரா போலாமா, ஒரு மண்ணாங்கட்டியும் போக வேணாம். இது எல்லாம் சுவாந்த பரிகல்பிதம், என்னுடைய அந்த கரணத்துல கல்பிதம் தான் இந்த மொத்த ஜெகத்தும். இப்படின்னு எந்த ஆசை வந்தாலும் இங்க போகணும், இங்க போகணும், இங்க போகணும், அதை அடையணும், இதை அடையணும், எது வந்தாலும் என்ன பண்றது? இது பொய், இது பொய், இது பொய்ன்னு நேர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நேர்த்தி பண்ணிக்கிட்டே போறவனுக்கு என்ன நடக்கும்? யதா, இந்த யாத்திரையில போயிட்டு இருக்கிறவனுக்கு எந்த சமயத்துல, யதானா எந்த சமயத்துல, காமான் சர்வான் பிரஜஹாதி, சர்வ காமங்களும். காமங்கள்னா என்ன அர்த்தம்? எல்லாமே தாட்டு தாங்க, வேற எதுல. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், சர்வம் மன ஏவ, எல்லாம் மனசுதான், வேற எதுவும் இல்ல. மனசுல இருக்க தாட்டு தான், விதவிதமான தாட்டு தான். காமத்தாட்டு, குரோதத்தாட்டு, மோகத்தாட்டு அப்படின்னு விதவிதமா வருது. அப்ப எல்லா காமங்களையும் பாத்தீங்கன்னா பிரஜஹாதி, பிரஜஹாத்தினா பிரகிருஷ்ட ரூபேன ஜகாதி, நன்றாக தியாகம் செய்து விடுகிறானோ. தியாகம் செய்யறதுன்னு என்ன அர்த்தம்? சப்ரஸ் பண்றது இல்ல, நல்லா தெரிஞ்சுங்க. சப்ரஸ் பண்ணினீங்க அப்படின்னா நிறைய மெடிடேஷன் நடக்கிற இடத்துல எல்லாத்துலயும் நான் பாக்குறேன். என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்ரஸ் பண்றாங்க. சப்ரஸ் பண்ணினீங்க அப்படின்னா வெடிச்சுக்கிட்டு திரும்பும். அதே சப்ரஸ் பண்ணாம குருநாதர் மூலமா ஒரு சகாயத்தை எடுத்துக்கிட்டு திரும்ப 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 உபனிஷத்தை நிவர்த்தி பரமா மனசுக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருக்கணும். பொய் 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 பொய், ஆத்மா சத்தியம், மற்றதெல்லாம் பொய், ஆத்மா சத்தியம், மற்றதெல்லாம் பொய்ன்னு தலையில கூட்டிக்கிட்டே இருக்கணும். எந்த விஷயத்த திரும்ப 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 எதை தொட்டாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது பொய், இது சொப்பன மாதிரி போறது, திருஷ்யம் அப்படின்னு வரணும். இது துக்க சுரூபம், இதனால எனக்கு மோட்சம் கிடைக்காது அப்படின்னு எதை தொட்டாலும் கிடைக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணி ஆகணும்? உள்ளுக்குள்ளார மனனம் பண்ணணும். அப்படி மனனம் நடக்க 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுக்குள்ளார இந்த உலகத்தை பத்தின எந்த விஷயங்களையும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, ஆசைன்றது இல்லாம போயிடும். எல்லாம் பொய் தானே, எதை அடைஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்னு. இந்த தேகமே பொய் தானே, இதை வச்சு என்ன பண்ண போறோம்? இந்த தேகத்தோட ரட்சணம் பண்றதுல கூட கவனம் இல்லாம போயிடும். அப்ப எல்லா காமங்களும் பாத்தீங்கன்னா எந்த சமயத்துல மனனத்து மூலமா ஒருத்தன் பிரஜகாதி தியாகம் செய்கின்றானோ, நன்றாக தியாகம் செய்கிறானோ, சப்ரஸ் பண்றது இல்ல, நித்தியாத்துவ நிச்சயத்து மூலமா. சொன்ன ஆத்ம சத்தியானுபோதேன, ஆத்மா சத்தியம், அதுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் மித்தியா, தோற்ற மாத்திரம் அப்படின்னு சொல்லி 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 என்ன பண்றது? எல்லா காமங்களையும் எப்பொழுது தியாகம் செய்கிறானோ, ஏ பார்த்த, இந்த காமங்கள்லாம் எங்க சாமி இருந்துச்சு இது வரைக்கும்? மனோகதான். வெளியில இருந்து அனந்த கோட்டி ஜென்மங்களா வாசனைகளை சுமந்துகிட்டு வந்துடுறோம். இந்த ஜென்மத்துல பிறந்ததுல இருந்து இந்த சொசைட்டியும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் அநேக விஷயங்களை உள்ளுக்குள்ளார திணிச்சு இன்ஜெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஆசைகள்லாம் எங்க இருக்கு? மனோகதான். மனதை அடைந்ததாக இருக்கக்கூடிய எல்லா காமங்களையும் எப்பொழுது தியாகம் செய்கிறானோ,
ஐயோ தியாகம் பண்ணிட்டா நமக்கு எக்ஸிஸ்டன்ஸ் எங்க இருக்கிறது கேள்வி வரும். அப்படின்னு கேட்டா 2 தான். இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம் தெரியுங்களா? நம்ம எல்லாம் இருக்கிறது மனசுல இருக்கும். ஜீவன் அப்படின்னு பேரு. ஜீவனோட ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு. இந்த மனசுல இருக்கிறது எல்லா ஆசா பாசங்களை எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா என்ன நடக்கும் சாமி அப்படின்னா, இவன் தான் தானா இருப்பான். ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டா. இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம சந்தோஷத்துக்காக, துஷ்டகன்றதுக்கு அர்த்தம் மகிழ்ச்சி அடைந்தானோ, நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, சந்தோஷத்துக்காக வெளியில இருந்து சென்சார்கல்ஸ் மூலமா நிறைய விஷயங்களை கொடுத்து மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா சுக துக்க போக சாதனம். சுக துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கான போக இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசு. இந்த மனசை வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கிட்டு நம்ம சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா எப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுல இருக்கக்கூடிய காமங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுதோ அப்ப அவன் துக்கி ஆயிடுவான சாமி அப்படின்னா, துக்கி ஆக மாட்டான். தான் தானா இருப்பான். தன்னிடத்திலேயே தன்னை வந்து தன்னிடத்திலேயே ஆத்மனியேவ. ஆத்மனின்னா என்ன அர்த்தம்? தன்னிடத்திலேயே அகம் அகம் அகம்ன்ற அந்த ஸ்புரணத்திலேயே ஆத்மனா அந்த காமமில்லாத மனதினால். காமமில்லாத மனசுக்கு என்ன பேர் சொல்லிருக்கோம்? அமனிபாவம். காமங்கள் இல்லாத மனசு, விருத்தி நிரோதமான மனசு வந்து பாத்தீங்கன்னா பிளைன் ஸ்லேட்டா இருக்கும். அந்த இடத்துல எந்த இதுவும் இல்லை. அந்த மனசு நிர்விகல்பமான மனசுன்னு பேரு. அந்த நிர்விகல்பமான மனதினால் தன்னிடத்திலேயே, தன்னைனா என்ன அர்த்தம்? தன்னிடம்ன்றதுக்கு அர்த்தம் தன்னுடைய சுரூபத்திலேயே, ஆத்மாவிலேயே இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா சுகத்தை அடைகிறான். துஷ்டகன்றதுக்கு அர்த்தம் தன்னில் தான் மகிழ்கின்றான், சந்தோஷத்தை அடைகின்றான். அப்படி அடையறவனுக்கு என்ன பேரு அப்படின்னா ஸ்தித பிரஜ்ஞஸ்ததா உச்சியதே. அந்த நிலையை அடைந்தவனுக்கு அப்பொழுது, ததான்றதுக்கு அர்த்தம் அப்பொழுது, அப்பொழுது அவன் ஸ்தித பிரஜ்ஞன் என்று சொல்லப்படுகின்றான். அப்ப என்ன அர்த்தம்? வெளி விஷயங்களால் அவன் சந்தோஷத்தை அடைவதில்லை. வெளியில இருக்கிற எதையுமே டிபெண்ட் பண்ணி இல்லை. கொஞ்சம் ஃபேன் கரண்ட் ஆச்சுன்னா ஐயோ ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு. சில பேரால ஏசியே இல்லாம இருக்க முடியாது. எனக்கு இந்த கண்டிஷன், இது இருக்கணும், இது இருக்கணும், இது இருக்கணும், எல்லாத்துலயும் கண்டிஷன். நம்ம வச்சு நம்மளோட சுகம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷனல் சுகமா தான் இருக்கு. எல்லாமே பாண்ட்ல இருக்கும், மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா தவிச்சு போயிடும். சின்ன விஷயம் இதாச்சுனாலும் நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது. ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்கள எரிஞ்சு விழுறோம். அப்ப நம்ம எல்லாமே டிபெண்டன்சியா இருக்கும். ஆனா இந்த ஸ்தித பிரஜ்ஞன் எப்படிப்பட்டவன்னா, இந்த தேகத்தையோ இந்த உலகத்தையோ எதையுமே சாராதவனாக தன்னிடத்திலேயே தான் மகிழ்ச்சியை அடைகிறான். அப்படி இருக்கும் போது அவனை தான் ஸ்தித பிரஜ்ஞன் சொல்றோம். அதுக்காக தான் ரமணர், நான் வந்து பாத்தீங்கன்னா ரமணரை ரொம்ப ஸ்வீகாரம் பண்றது எதுக்கு அப்படின்னா, ரமணர் மாதிரி அவரோட லைஃப் ஸ்டைலை பாத்தீங்கன்னா தெரியும், எதையுமே டிபெண்டன்சி. அவர் சொல்றாரு, இந்த தேகமே அதிகம் நான் வாழ்றதுக்குன்ற உண்மை தானே, தேகம் தேவையில்லை ஆத்மாக்கு. அதான் பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. ஆச்சரிய சொல்றார், பிரஜகாத்தினா என்ன அர்த்தம்? இங்க ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு. என்னதுன்னு கேட்டீங்கன்னா பார்த்த அப்படின்னு இருக்கா. பார்த்தன்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா பிருத்திவி தத்துவம், பிரித்தா மைந்தன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல், 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுமை. பூமிக்கு 2 தன்மை இருக்கு ஸ்திரீக்கு. ஸ்திரீகள் மாதிரி பொறுமையான ஆட்கள் வேற யாருமே இல்லை, அவ்வளோ பொறுமையா இருக்காங்க ஸ்திரீகள், பூமி தத்துவம். அப்போ இந்த சாதனையில போறவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமை இருக்கணுங்க, பேஷன்ஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு நாள் 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி ஏதாவது ஆயிடுமா யோசிச்சு பாருங்க. ஒரு மண்ணாங்கட்டி ஆகாது. அநேக ஜென்ம சம்பிராப்தக ததோ யாத்தி பராம் கதிம் அப்படின்னு 6வது சாப்டர் சொல்ல போற. இது ஒவ்வொரு ஜென்மத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அடைஞ்சு ஒரு ஜென்மத்துல பூர்த்தி ஆகிறது. ரமணர் மாதிரி ஒரு பூரணமான ஜென்மம் கிடைக்கிறது. சதாசிவ பிரமேந்திரர் மாதிரி ஒரு பூரணமான ஜென்மம் கிடைக்கிறது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா இருக்கணும் சாதனா காலத்துல. ஐயோ இவ்வளவு வருஷங்களா, பொறுமையா இரு. பார்த்த நீ வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவி தத்துவத்தை சார்ந்தவன், பொறுமையா இதை சித்தப்படுத்து. ஒவ்வொரு காமத்தையும் எடிட் பண்ணு. மனசுல எது வந்தாலும் இது பொய்யை, இது உண்மையா பொய்யா, இது நித்தியமா அனித்தியமா, இது ஆத்மாவா அனாத்மான்னு என்ன பண்ணு, நல்லா விவேகம் பண்ணு. இது எல்லாத்தையும் தியாகம் பண்ற விஷயத்துல க்ஷணை க்ஷணை ரூபரமேத் புத்தியா திருதி கிரகீத்தையா 6வது சாப்டர்ல சொல்ல போற. திடீர்னு போய் நின்ற முடியாது சித்த பிரஜ்ஞனா. மெதுவா மெதுவா சொல்றார் 6வது அத்தியாயத்துல. மெதுவா மெதுவா க்ஷணைஹி க்ஷணைஹி உபரமேத். இந்த மனசை ஷட் டவுன் பண்ணணும்.
இந்த மனசுல இருக்க விருத்திகள் எல்லாம் ஒவ்வொரு விருத்தியா தூக்கி தூக்கி போடணும். என்ன இருக்குன்னே தெரியாது, மனசை பார்க்கிற அபியாசமே இல்லை. பொறுமையா பார்க்கணும். நல்ல விவேக புத்தியோட என்ன பண்ணணும், ஒவ்வொன்றத்தையா எடிட் பண்ணிக்கிட்டே வரணும். இது தேவையில்லை, இது அன்வான்ட், இது அன்வான்ட் அப்படின்னு தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். கடைசியில தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுது அப்படின்னா, ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்துவா ந கிஞ்சித பிச்சிந்தை. மெதுவா மெதுவா வெளியில இருக்கிற விஷயங்களை விட 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 இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் அகம் 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 அகம்லயே நிப்பாட்டி என்ன பண்ணணும், வேற எதையும் சிந்தனை செய்யாதே. அந்த சிந்தனை பண்ணாம எந்த தாட்டும் இல்லாம அகம் அகம் அகம்லயே தொடர்ந்து நிக்கிறதுக்கு பேரு ஆத்ம சம்ஸ்தம்னு பேரு. அந்த சாதனைக்கு பேரு நிதித்தியாசனம். அதுல நின்று நின்று என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நல்லா 24x7 ஆச்சு அப்படின்னா இந்த உலகத்தோட டிஸ்கனெக்ட் ஆயிடும். என்ன நடந்தாலும் கவலையே இல்லாம போயிடும். அதுதான் இங்க சொல்ற பார்த்தன்ற சப்தம் பொறுமையா இரு அப்படின்னு அர்த்தம். யாரும் அவசரப்படாது. இப்பதான் இது லட்சியத்தை சொல்றோம். உடனே போன் பண்ணி சாமி எனக்கு இப்படி முடியலையா அப்படின்னா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இது லட்சியம் சொல்றோம். டெஸ்டினேஷனை கிளியர் பண்ணதுக்கு பிறகுதான், டிசைட் பண்ணதுக்கு பிறகுதான் யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப நம்மளோட டெஸ்டினேஷன் என்னன்றது, லட்சியம் என்னன்றத தீர்மானிக்கும். ஆரம்பிக்கணும். பாஷிகார் சொல்ற பிரஜகாத்தினா என்னது, பிரகிருஷேன ஜகாதி, நல்லா தியாகம் பண்றதுன்னு அர்த்தம். ஜகாத்தினா தியாகம் பண்றது. பரித்தியஜதி நல்லா விடுறதுன்னு அர்த்தம். தியாகம் பண்றதுன்னு அர்த்தம் நல்லா விடுறணும். பிரஜகாத்தின்றதுக்கு அர்த்தம். எதானா என்ன அர்த்தம், எஸ்மின் காலை ஒரு சாதகன் மெதுவா மெதுவா அபியாசம் பண்ண, சிரவணம் முடிச்சு மனனம் முடிச்சு நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இருக்கான். நிதித்தியாசனத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலைக்கு பேர் என்னன்னா சூக்ஷ்ம மனனம்னு பேர். மனனத்தையும் 2ஆ பிரிக்கிறோம். இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரந்தங்களை வச்சு உங்களுக்கு எல்லாம் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் ஸ்தூல மனனம்னு பேர். கூடவே வந்து பாத்தீங்கன்னா பாடம் முடிஞ்சதுக்கு பிறகும் எனக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் தாட் ப்ராசஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அன்வான்டா இருக்கிறத எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம மனனம்னு பேர். கண்ணை மூடி உட்கார்ந்து நான் தியானம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன், எந்த தாட் வந்தாலும் அதை. அப்ப வெளியில பண்றது வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பண்றது ஸ்தூல மனனம். கண்ணை மூடி உட்கார்ந்து தியானத்திலையும் சதா காலமும் உள்ளுக்குள்ளாரையே எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு பேர் சூக்ஷ்ம மனனம். இந்த மனனம் பண்ணிட்டு இருக்கவன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்மின் காலை, அப்படி மனனம் போயிட்டே இருக்கும் போது எல்லாத்தையும் எடிட் பண்ணி எஸ்மின் காலை, எந்த காலத்துல சர்வான் சமஸ்தான் காமான். சர்வான் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா காமங்களையும் சமஸ்த காமங்களையும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துலயும் ஈசனோடாயினும் ஆசையருமின், ஈசனோடாயினும் ஆசையருமின். எனக்கு ஈஸ்வர சாட்சா்காரம் கூட வேணாம், ஈஸ்வரன் என்னிடத்துல நிர்குண நிராகாரமா ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு அவரோட நாமரூபத்தையும் விரும்பாம என்ன பண்றது, எல்லா சமஸ்த காமங்களையும் என்ன பண்றான், இச்சாபேதான். காமம்னா என்ன சுவாமி, விதவிதமான பேதங்களை உடைய இச்சைகள், ஆசைகள் நிறைய உள்ள வச்சிருக்கோம். ஊறுகாய் சாப்பிடணும்னு ஆசை வரும். விரத காலத்துல நல்லா 1 மாசம் விரதம் இருக்குங்கன்னு வச்சுங்களேன், அல்பமா வரும். இதுக்குள்ளார இந்த மனசுக்குள்ளார இவ்வளவு ஆசைகள்லாம் இருந்துச்சான்னு ஆச்சரியமா இருக்கும். நம்ம நினைச்சுட்டு இருப்போம் வந்து பாத்தீங்கன்னா பெருசு பெருசா ஆசை இருக்குன்னு. மனுஷன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அல்பமான ஆசைகள்லாம் இருக்கு. 2 ரூபாய்க்கு தலையை சொரிஞ்சுட்டு நிற்போம். நம்மகிட்ட இருக்கும் கோடி ரூபாய் இருக்கும். ஆனா 2 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கீரைகாரிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேரம் பேசிக்கிட்டு இருப்போம். 2 ரூபாய்க்கு அல்பமா தோணும். நமக்கு வெளில சொல்ல முடியாது, கமரக்கட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமே. சின்ன வயசுல கமரக்கட்டு சாப்பிட்டுருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிற்கும். கண்ணை மூடி உட்காருங்க, அப்ப தெரிய என்ன நடக்கும் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம், விவேகச்சிராமன் சொல்றாரு, நம்ம எல்லாம் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கோம். ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கேட்டது, மனசு கேட்டது, இந்திரியங்கள் கேட்கறது, சென்ஸ் ஆர்கன்ஸ் கேட்கறது எல்லாத்தையும் தோசை வேணும் சாப்பிட்டுக்கலாம், அது வேணும் இது வேணும், மியூசிக் கேட்கணும், அதுக்கப்புறம் நல்ல பெட் வேணும், ஏசி வேணும், கார் வேணும், எதை வேணாலும் நம்ம என்ன பண்றோம், சென்ஸ் ஆர்கன்ஸ் கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நமக்கு தெரியுது மனசு ரொம்ப சொச்சமா இருக்குல்ல, சாந்தமா இருக்குல்லன்னு. இருக்கும் கொடுக்காம 2 நாள் இருந்து பாருங்க, அந்த பிள்ளையாண்டா என்ன பண்றான், படுத்தி எடுக்கிறான்னு தெரிஞ்சிடும். என்னைக்காவது மனசு கேட்கறத நீங்க கொடுக்கல அப்படின்னா மனசு தர்ணா பண்ண ஆரம்பிச்சிடும், ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடும், கல்லை விட்டு எரியும், அடி மண்டையெல்லாம் உடஞ்சி போயிடும் உங்களுக்கு. இந்த மனசு பண்ற சேஷ்டை ரொம்ப மோசமானது. ஒரு வாரத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மனசு சொல்றத கேட்காம, மனசுக்கு சொல்றத ஃபீடிங் பண்ணாம இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பெரிய கலவரமே நடந்துடும்.
அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசு சாந்தமா இருக்கு, கொடுத்து கொடுத்து சாந்தப்படுத்தி வச்சிருக்கீங்க. அது இல்ல. நது சித்தசிய லாலனம். ஆச்சாரியார் விவேகானந்தர்ல சொல்றாரு, சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்து அது ரொம்ப குவைட்டா இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே அது சாந்தமா இல்லை. நம்ம வந்து லஞ்சம் கொடுத்து அதுக்கு என்ன பண்ணிருக்கோம், சாந்தப்படுத்தி வச்சிருக்கோம். அது எப்ப பண்ணணும்னா எல்லா காமங்களையும் ஃபீடிங் பண்றதை எல்லாத்தையும், விதவிதமான இச்சைகளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்துல மனநத்து மூலமா மித்தியாத்வ நிச்சயம் மூலமா தியாகம் செய்கிறானோ, ஏ பார்த்த இந்த காமங்கள்லாம் எங்க இருந்துச்சு, மனோகதான். மனோகதான் என்ன அர்த்தம், மனசி பிரவிஷ்டான், ஹிருதி பிரவிஷ்டான். இந்த மனசுக்குள்ளாரதான். மனசு எங்க சாமி இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 5 தத்துவம் ஹிருதயத்துல இருக்கும். எதது, நான் ஹிருதயத்துல இருக்கேன், என்னை மறைச்சிருக்கிற அவித்யா ஹிருதயத்துல இருக்கு, இந்த 2த்திலிருந்து உண்டான பிராண தத்துவம் ஹிருதயத்துல இருக்கு, அந்த பிராண தத்துவம் வரைக்கும் தூக்கத்துல இருக்கிறது நான், அப்புறம் ஒன்னும் தெரியல, அது அப்புறம் அதுல இருந்த பிராணன், இந்த 3 டீப் ஸ்லீப்ல இருக்கிறது. வேக்கப் ஆகும்போது இதுக்கு மேல என்னாச்சு, புத்தி வேக்கப் ஆச்சு 4வது, அதுக்கப்புறம் புத்திக்கு அப்புறம் இந்த மனசு வேக்கப் ஆச்சு 5. இந்த 5 வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல இருக்கிறது. இந்த 5க்குமே ஹிருதயம் அப்படின்னு பொதுவா பேர் சொல்லுவோம். அப்போ நம்ம ஆசைகள்லாம் எங்க சாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதயத்துல இருக்கு. ஆசைகளுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 சொல்லியிருக்கேன் யோக சூத்திரத்தை சொல்லும் போதே. மேல இருக்கிறது மனசு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு, இப்ப என்ன சொல்றது, எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நீங்க நினைச்சுக்காதீங்க நான் சாமி சாப்பாட்டு ராமனா இருக்காரு, எதையாவது சாப்பாடுறையே பேசிட்டு இருக்காருன்னு. வேற எதுவும் இல்லை, நான் சும்மா ஜாலிக்காக சொல்றேன். எனக்கு என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாது. ஒரு பூரி சாப்பிடணும்னு எனக்கு தோணுது, திடீர்னு தோணுமா, பூரி எங்க நல்லா இருக்கும், சோளா பூரி எங்க பண்ணுவாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஒரு தாட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட கேட்கலாம், எங்க இருந்து வாங்கலாம், எந்த ஹோட்டல்ல நல்லா பண்ணுவாங்க அப்பெல்லாம் யோசிக்கிறேன்னு வச்சுக்கலேன். பஞ்சாப் போலாமா அப்படின்னு யோசிக்கிறேன்னு வச்சுக்கலேன். அப்ப தாட்டு போகுதுன்னாவே, ஒன்னு ஆசைப்படுது அப்படின்னாவே அந்த தாட்டுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கல்பம் இருக்கணும். இருக்கா? சங்கல்பம் கண்டிப்பா இருக்கணும். சங்கல்பம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட்டு ப்ரொடியூஸ் ஆகவே ஆகாது. சங்கல்பம் என்னது, நிச்சயமான அபிப்பிராயத்துக்கு பேர் சங்கல்பம்னு பேர். ஏற்கனவே நான் வந்து பூரி சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த பூரியை சாப்பிடும் போது ஜி இந்த பூரி ரொம்ப நல்லா இருக்கு ஜி அப்படின்னு நான் ஒரு அபிப்பிராயத்தை வச்சேன்ல, அந்த அபிப்பிராயத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம். இது சுகமானது, இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் சங்கல்பம்னு பேர், அபிப்பிராயம்னு பேர். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா தானே நான் வந்து திரும்ப சாப்பிடணும்னு எனக்கு தோணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா காமங்களுக்கு மூலம் விஷயம் வந்து விஷயத்தை நோக்கி மனசு சிந்திக்குது அப்படின்னா அந்த காமங்களுக்கு மூலம் எது அப்படின்னா சங்கல்பம். எப்படி சுவாமி சொல்றீங்க, 6வது சாப்டர்ல 24வது ஸ்லோகம் இததான் சொல்லுது. சங்கல்ப பிரபவான் காமான் த்யக்த்வா சர்வான் அசேஷதஹ. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் 6:24. சங்கல்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காமத்துக்கு ஆதாரமா இருக்கிற. சங்கல்பத்திலிருந்து எல்லாமே காமங்கள் எல்லாமே உண்டாகுது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சங்கல்பத்தையும் முழுசா விடணும். அப்ப மேல இருக்கிற தாட்டு காமம், அதுக்கு கீழே இருக்கிற தாட்டு சங்கல்பம், அதுக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல இருக்கிறது மனசு, புத்தி, சித்தம். இந்த 3 ஞாபகம் வச்சுங்க. மனசுல தாட்டு, புத்தியில சங்கல்பம், அதே அப்புறம் சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள். எனக்கு எப்படி சங்கல்பம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசனை இருக்கு. என்னது, பூரி சாப்பிட்ட வாசனை வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார எனக்கு சின்ன வயசுல சாப்பிட்ட பூரி சாப்பிட்ட வாசனை. அந்த வாசனை எல்லாம் இருந்துகிட்டு பூரி சுகமா இருக்கும், சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா துக்கம், பூரி தான் ரொம்ப சுகம் அப்படின்னு எனக்கு வாசனை பதிவாயிருக்கு. அந்த பதிவுல இருந்து நான் எங்கேயாவது பூரின்னு சொன்ன மாத்திரத்துல எனக்குள்ள சங்கல்பம் வருது, எனக்கு பூரி வேணும் சாப்பிடணும் அப்படின்னு. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பூரி எங்க கிடைக்கும்னு மனசுல தாட்டு வருது. இது எல்லாமே தாட்டு தான். ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்கோம். மேல இருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா காமப்படுற இதுக்கு தாட்ஸ்னு பேரு, எண்ணங்கள். அதுக்கு கீழே இருக்கிற தாட்டுக்கு பேர் வந்து சங்கல்ப தாட்டு.
அதுக்கு கீழே வாசனைன்னு பேரு பீஜத்துல இருக்கு. இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், எல்லாத்தையும் தியாகம் செய்து விட்டு மனசி பிரவிஷ்டான். இது எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா மனசினா எப்பவுமே நான் நேற்று சொல்லியிருக்கேன், கேனோபனிஷத் படிச்சவங்களுக்கு சொல்லியிருக்கேன், சில இடத்துல ஒரே ஒரு சப்தம் பயன்படுத்தும், மனசுன்னு சொல்லும். நம்ம என்ன பண்ணணும், மனசுன்னு எடுத்தா புத்தி, அதுக்கப்புறம் சித்தம், எல்லாத்தையும் ஒன்னா அந்த கரணம்னு எடுக்கணும். அப்ப அதான் இங்க சொல்றாரு, மனசி பிரவிஷ்டான் அப்படின்னா ஹிருதயத்துல நுழைந்திருக்கின்ற. பிரவிஷ்டானா ஆதி காலத்துல இருந்து அனாதி காலத்துல இருந்து நம்ம மனசுக்குள்ளார ஏகப்பட்ட ஆசைகளும் சங்கல்பங்களும் வாசனைகளும் பிரவேசமாயிருக்கு, உள்ள ஸ்டோர் ஆயிருக்கு எல்லாம். அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பரித்தியஜதி, எப்ப தியாகம் செய்கிறானோ. தியாகம் பண்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க, விவேகம் தான். விவேகம் பண்ணணும், இது பொய், இது பொய், இது பொய், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது ஆதியை உடையது, அந்தத்தை உடையது, மத்தியத்தை உடையது, தோன்றியது மறைந்து போகும், இது துக்கம், இது துக்கம், இது துக்கம், அப்படி நம்ம அனுபவத்திலிருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்து என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி தியாகம் பண்ணணும். அது மட்டும் இல்ல, சர்வ காம பரித்தியாகே, எல்லா காமங்களையும் வந்து பாத்தீங்கன்னா விட்ட நிலையில, எல்லாத்தையும் விட்டாச்சு. எல்லா காமங்களும் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனனம். அதனால சொன்னேன், இங்க நிறைய பேர் தியானம் பண்றவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, ரமணாசிரமத்துல எல்லாம் நான் பாக்குறேன், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனனத்துக்கு போகாம நிதித்தியாசனத்துக்கு போறாங்க. மனனத்துக்கு போகாம நிதித்தியாசனம் சம்பவிக்காது. ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுங்க, மனனம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளா இருக்கிற எல்லா தாட்டையும் சங்கல்பத்தையும் அதுக்கப்புறம் கூட இந்த வாசனைகளையும் தியாகம் பண்றதுதான் இந்த மனனம். இத பண்ணாம நீங்க வந்து தானா நிக்கிற நிதித்தியாசனம் சம்பவிக்காது. ஏதாவது கொஞ்ச நேரம் சம்பவிக்கும், ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம், சறுக்கு மரம் மாதிரி கீழே விழுந்துகிட்டே இருக்கு. 30 வருஷமா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, விழுந்துகிட்டே இருப்பாங்க. ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக தான் உங்களுக்கு நான் திரும்ப ரிப்பீட்டேஷன் எவ்வளவு பண்றேன்னா எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நல்லா போய் உரைக்கட்டும் அப்படின்னு. இது பொய்ன்னு நல்லா உள்ள போச்சு அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா பொய்ய பிடிக்காம மனசு நிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் மனனம் நல்லா பண்ணணும். அப்போ மனசுல பிரவிஷ்ட எல்லா சர்வ காம பரித்தியாகம், எல்லா காமங்களையும் பரித்தியாகம் செய்த நிலையில், முழுசா விட்ட நிலையில, முழுசா விட்ட பிறகு துஷ்டிகாரன் அபாவாத். உங்களோட தமிழ்ல வந்து 179வது பேஜ்ல கீழே இருக்கிற கடைசி பேராகிராஃப்ல தியாகம் செய்த நிலையில், முழுமையாக அனைத்து ஆசைகளையும் முழுமையாக தியாகம் செய்த நிலையில் துக்கத்திற்கான காரணம் இல்லாத காரணத்தால் இருக்கு. அந்த தூவை எடுத்துட்டு சூன்னு போட்டுங்க, சுகத்திற்கான காரணம் இல்லாத காரணத்தால் போடுங்க. கீழே பாருங்க 179வது பேஜ்ல தமிழ்ல கீழே தமிழ் லாஸ்ட் பேராகிராஃப்ல 2வது லைன்ல இருக்கு பாருங்க, சங்கர பாஷ்யத்தோட அனுவாதம் போட்டிருக்கேன். துக்கத்திற்கான காரணம் இல்லாத காரணத்தால் போட்டிருக்கு, அது துக்கம் இல்ல சுகம்னு போகணும், மாத்தி எழுதி. ஆச்சாரிய சொல்றாரு, துஷ்டிகாரண அபாவாத். நீங்க எல்லா காமத்தையும் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, ஆசைகளையும் எல்லாத்தையும் ஆசையை விட்டுட்டு பிறகு சந்தோஷப்படுத்துறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லாம ஆயிடுமே. துஷ்டிகாரண அபாவாத், சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்படி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சரீர தாரண நிமித்த சேஷே. என்னாச்சு, எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆசைகள்லாம் விட்ட பிறகு வேற என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சரீரம் நிக்கிறதுக்கு மட்டும் இருக்கும். சரீரம் நிக்கிறதுக்கு என்ன இருக்கும், ரமண பகவான் என்ன பண்ணிருப்பார், நிஷ்டையில இருக்கும்போது ரோட்ல போய் வந்து பாத்தீங்கன்னா 2 தெருக்கு நடுவில் போய் பிக்ஷை எடுப்பாராம். பவதி பிக்ஷான் தேகி, அதான் பிக்ஷுன்னு பேரு. நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு பிக்ஷுன்னு பேரு. அப்ப தான்ல நிக்கிறவன் சரீர பிரஜா வந்தோன்னு போய் பிக்ஷை எடுப்பானா. பிக்ஷை எடுத்துட்டு வந்து வியர்த்தா குளிக்கிறது, தூக்கம் வந்தா தூங்குறது, பசிச்சா பிக்ஷை எடுக்கிறது. இப்படி இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா சரீர தாரண நிமித்த சேஷே, எல்லா காமத்தையும் நீக்கியாச்சு, ஆனா சரீரம் நிக்கிறது மட்டும் நிக்க இருக்கு. அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா சதி அவ்வாறு இருக்கிற நிலையில உன்மத்த பிரமத்தஸ்ய இவ பிரவருத்திகி பிராப்தா. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேர் நான் பாக்குறேன், ஞானம் இல்லாம என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆசை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஆசை இருக்காது. நிறைய பேர் இங்க திருவண்ணாமலையில எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்காங்க. கேட்டா அவங்களுக்கு வந்து சாப்பிடணும்னு கூட தெரியாது. நேற்று ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கும்போது இட்லி வாங்கி உனக்கு சாப்பிட்றதுக்கு வேணுமான்னு ஒருத்தட்ட கேட்குறேன். அவனுக்கு சாப்பிடணும்னு கூட தெரியல, என்னன்னே தெரியல. ஒரு லட்டு எடுத்து கொடுக்குறான், லட்டு தெரியல அவனுக்கு, சாப்பிடணுமா இல்லையா, அது என்ன எப்படி இருக்கும் ஏது இருக்கும் எதுக்கு, அப்படியே ஆஃப் மைண்டா இருக்கான். பாவம், ரொம்ப பாவமா இருந்துச்சு.
நான் கேட்டேன், சுவாமி கொடுங்க, கொடுத்தா பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, சுவாமி ரெகுலரா இங்க இருக்கிறவர் தான், கொடுங்க, கொடுத்தா சாப்பிடுவாரு அப்படின்னு. வலுக்க டைமா கொடுத்தா அவன் அப்படி ஓரமா வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஒண்ணு இல்லை, எடுக்கவே இல்லை. அது லட்டையும் சாப்பிடல, சாப்பாட்டையும் ஃபுட்டையும் இட்லியையும் சாப்பிடவே இல்லை. ஒரு 20 ரூபா பணத்தை கொடுத்துருந்தா அந்த 20 ரூபாயும் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஆசை இருக்கான்னு கேட்டீங்கன்னா எந்த ஆசையும் அவன்கிட்ட இல்லை. அவன் எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா உன்மத்த பிரமத்த பிரமத்த உன்மத்தன என்ன அர்த்தம்? பைத்திய மாதிரி, உன்மத்தமான மாதிரி, உன்மத்தத்தை அடைந்தவன் மாதிரி, நன்றாக பைத்தியத்தை அடைந்தவன் மாதிரி, மனக்கலக்கத்தை அடைந்தவன் மாதிரி பிரவருத்தியானது, அவனுடைய செயலானது இருக்கும். இது அத உச்சியதே. அப்போ நான் பார்த்த அந்த பைத்தியம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம சுகத்துல இருக்கா? அப்ப நான் ஊர்ல இருக்கிற பைத்தியங்கள்லாம் ஆத்ம சுகத்துல இருக்குன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் மன தத்துவம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அலை பாஞ்சிட்டு இருக்குமா. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடஞ்சு செதறின கண்ணாடின்னு சொல்லுவோம். பைத்தியத்துக்கு என்ன பேர் சொல்றோம்? பிரமத்த உன்மத்தன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்ப நம்ம கண்ணாடி வந்து நான் அப்படின்னு உங்களுக்கு பர்சனாலிட்டி தெரியுதா? அந்த கண்ணாடி மனசு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா இருக்கு, தப்பு தப்பா பாக்குறோம், அது வேற விஷயம். அழுக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, நமக்கு எல்லாம் மனசு அழுக்கு இருக்கு. ஆனா வந்து பைத்தியத்தோட மனசு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தள்ளுப்பட்ட மாத்திரத்தை வீரலா கண்ணாடி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப முகம் எப்படி தெரியும் உங்களுக்கு? முழுசா ஒழுங்கா தெரியாது. இதே மாதிரி பைத்தியத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா, உன்மத்த பிரமத்த அவனும் வந்து ஞானி புருஷன் மாதிரியே தான், எதையும் ஆசைப்படுறது இல்லை. அவனுக்கு ஆசைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா அவனுக்கு எப்படிப்பட்டதுன்னா மனம் வந்து பாத்தீங்கன்னா செதறி போயிருக்கும். அவனுக்கு தன்னையே யாருன்னு தெரியாம இருக்கும். அவனுக்கு சுகம் என்பது உள்ளுக்குள்ளார கொஞ்சமும் இல்லாமல் இருக்கும். அப்போ ஒருவேளை ஞானி புருஷனும் கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆசையும் விட்ட பிறகு பைத்திய மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவனும் இருப்பானோ, அவனும் வந்து பாத்தீங்கன்னா மனம் செதறி போய் உடஞ்ச கண்ணாடி மாதிரி ஆயிடுவானோ, துக்கத்தை பிராப்தி பண்ணுவானா? ஏன் அப்படின்னா எல்லா ஆசையும் விட்டுட்டானே. நமக்கு இருக்கிற மாதிரி ஆசைகள் அடைஞ்சு அதை வந்து சுகம் அனுபவிக்க முடியாது. அப்ப ஞானி புருஷனும் இந்த பைத்தியமும் ரெண்டும் ஒன்னா இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக சொல்றார், அத்தக உச்சியத்தை, ஆகையினால் இது சொல்லப்படுகிறது. எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மனியேவ, எல்லா ஆசைகளையும் விட்ட பிறகு என்னாச்சு? சங்கல்ப மனசு தாட் இல்ல, சங்கல்பம் இல்ல, வாசனைகள் இல்ல, எல்லாத்தையும் விட்ட பிறகு ஆத்மனியேவன அர்த்தம். தான் 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 அந்த தானிலேயே பிரத்யேக ஆத்மஸ்வரூபே, அந்த பிரத்யேக ஆத்மஸ்வரூபம்னா உள்ள இருக்கக்கூடிய நான், சுத்த நான், நிர்குண நிராகாரமா இருக்கக்கூடிய அந்த நானிலேயே, பிரத்யேக ஆத்மஸ்வரூபத்திலேயே, ஏவ ஆத்மனா, ஆத்மனன்னு அர்த்தம் ஸ்வேன ஏவ பாஹ்ய லாப நிரபேட்சக மனக கூட வந்து பாத்தீங்கன்னா ஆத்மனான், ரெண்டாவது ஆத்மனான்றதுக்கு அர்த்தம் எல்லா ஆசைகளும் நீங்கிய மனதினால். அப்போ ஆத்மனான்றதுக்கு அர்த்தம் ஸ்வேனையேவ பாஹ்ய லாப நிரபேட்சக, எந்த லாபமும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மனசுனால. அப்ப அந்த மனசு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில எந்த தேடுதலும் அதுக்கு இல்ல, ஆசைகள் முற்றும் வெட்டு போச்சு. அப்படிப்பட்ட மனதினால் தான் 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 சொல்லக்கூடிய அந்த பிரத்யேக ஆத்மாவை என்ன பண்றான்? இந்த மனசு அதோட இணைஞ்சு அதுல இருந்து சுகத்தை எடுக்க ஆரம்பிச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா துஷ்டகனா அர்த்தம் மகிழ்ச்சி அடைகிறவனா இருக்கான். எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? பரமார்த்த தர்ஷன, இதாங்க சொல்றோம். பரமார்த்த ஆச்சரியர் சொல்றார், பரமார்த்த தர்ஷனம். இந்த பிளைனா இருக்கிற கண்ணாடி, நான் அடிக்கடி சொல்றேன்ல, டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி, அந்த டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி அந்த சுத்த நானை பார்க்குது. அப்படி பார்க்கும்போது அதுக்கு பேர் தான் பிரம்ம சாட்சா்காரம்னு பேர். அந்த பரமார்த்த தர்ஷனத்தை அடையிறதுனால அமிர்த ரசலாபேன, இந்த பரமார்த்த தத்துவம் எப்படிப்பட்டது? நான் எப்படிப்பட்டது? சுகம். தூக்கத்துல இருக்கா? தூக்கத்துல மனசுல ஏதாவது தாட்டு இருக்கா? இல்ல. அப்ப தாட்டு இல்ல, சங்கல்பம் இல்ல, ஒண்ணும் இல்ல தூக்கத்துல. அப்படிப்பட்ட மனசு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா சுகம் இருக்குல்ல உங்களுக்கு, ஏதாவது விஷய சுகம் ஏதாவது இருந்துச்சா? ஒரு சுகமும் இல்லை. அப்ப எதுவுமே இல்லாம தூக்கத்துல நம்ம எப்படி சுகம் இருந்தோம், அதே மாதிரி சமாதியில இருக்கிறவன் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஆசைகளும் நீங்கி போச்சு, மனசு டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. அந்த மனசு இந்த ஆத்மாவோட சுகத்தை, அந்த சுகம் எப்படிப்பட்டது அப்படின்னா சொல்றார், அமிர்த ரசலாபேன், அதாங்க அமிர்தம்.
அந்த அமிர்த ரசத்தை வந்து பாத்தீங்கன்னா இவன் அனுபவிப்பவனாக, லாபத்தை அடைந்தவனாக. அந்யஸ்மாத் அலம் பிரத்யான், அவன்கிட்ட என்ன புத்தி இருக்கும்? வேற ஒன்னும் வேணாம், எல்லாத்துலயும் போதும்ன்ற எண்ணம் இருக்கும். அதுக்காக இப்பவே நான் உங்களை சொல்றது, உங்களுக்கு நிஷ்டை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இப்பவே என்ன பண்ணணும்? மந்திரத்தை ஜபிக்கணும். போதும் 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 போதும்னு சொன்னாதான் நான்ல வந்து இருக்கக்கூடிய சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா சுவாத்ம சுகத்தை அனுபவிக்க முடியும். அப்போ இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார ஆத்ம சுகத்தோட லாபத்தினால, அமிர்த ரச லாபத்தினால வெளியில இருக்கக்கூடிய அந்நியஸ்மாத், வெளியில இருக்கக்கூடிய எந்த சுகத்திலையும் அலம் பிரத்யவான். அலம் பிரத்யம்னா என்ன அர்த்தம்? போதும் என்ற எண்ணமுடையவனா, எதுவும் வேண்டாம் என்ற எண்ணமுடையவனாக. ஸ்தித பிரஜ்ஞக, ஸ்தித பிரஜ்ஞ என்ன அர்த்தம்? ஸ்திதா பிரதிஷ்டிதா ஆத்ம அனாத்ம விவேகஜா பிரஜ்ஞா யஸ்ய ச ஸ்தித பிரஜ்ஞக. எவனுடைய புத்தி வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில ஸ்திரமா தான் 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 தான்ல நின்று விட்டதோ, இந்த புத்தி விஷயங்களை நோக்கி போகாம, இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாலேயே நிலை பெற்றதோ, ஸ்திதான்றதுக்கு அர்த்தம் என்னது? பிரதிஷ்டிதா, நல்லா நிலை பெற்றதோ. ததா திருஷ்டகு ஸ்வரூபே அவஸ்தானம் சொன்னோம்ல, அதேதான் இங்க. பிரதிஷ்டிதா, அவஸ்தானத்துக்கும் பிரதிஷ்டிதாக்கும் ரெண்டு ஒண்ணு. பார்ப்பவன் பார்ப்பவனிடத்தில் நிலை பெறுகின்றான். யார் பார்ப்பவன்? தான் 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 சொல்ல ஆத்மாதான் பார்ப்பவன். அந்த பார்ப்பவன் தன்னிடத்தில் நிலை பெறுகின்றான். அந்த இடத்துல என்ன நடக்குது? தான் வேற, இது எல்லாம் வேற, தான் வேற, இது எல்லாம் வேற அப்படின்னு. இது எல்லாத்தையும் ஆத்ம அனாத்ம விவேகஜா பிரஜ்ஞா. நான் வேற ஆத்மாவா இருக்கேன், இது எல்லாம் அனாத்மாவா இருக்குன்னு. இதுல ஒரு யோக சூத்திரத்துல இருந்து கொஞ்சம் நம்ம எடுத்துக்கணும். நிர்விகல்ப சமாதியில இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% விற்த்தியே இருக்காது, அங்க வந்து பிரஜ்ஞா கூட இருக்காது. நிர்விகல்ப சமாதியில இருந்து அவன் சகஜத்துக்கு வரும்போது அவன் என்னவாகிறான்? சவிகல்ப சமாதிக்கு வரான். அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா விவேக பிரஜ்ஞான்னு ஒண்ணு நேற்று சொல்லியிருக்கேன். 98% சத்துவ குணத்துல நடக்கிற விவேக பிரஜ்ஞா பரம் பிரசங்கியானம் சொல்லக்கூடியது. அந்யதா கியாத்தின்னு சொல்லக்கூடிய விவேகம். நான் வேற இது வேறன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு விவேகம். அந்த விவேகத்தோட வந்து பாத்தீங்கன்னா சகஜத்துல இருக்கும் போதும் அவன் தான் தான்லயே இருப்பான். சொரூப பிரதிஷ்டா, தான் தான்லயே நிப்பான். தான் தான்லயே நின்னுக்கிட்டு இது வேற நான் வேற அப்படின்னு எல்லாத்தையும் தனக்கு அந்நியமாக பார்ப்பான். அப்படி பார்க்கக்கூடிய அந்த பிரஜை புத்தி எவனுக்கு இருக்கோ, அதுல எவன் ஸ்ட்ராங்கா நின்னானோ அவனுக்கு பெயர் ஸ்தித பிரஜன் என்று சொல்லப்படுகிறது. அவன் ஸ்தித பிரஜன். அந்த ஸ்தித பிரஜன் வித்வான் கதா உச்சியதே. அப்பதான் நம்ம என்ன பண்றோம்? அவனை வித்வான் என்று வந்து பாத்தீங்கன்னா கதா அப்பொழுது சொல்லப்படுகிறான். அந்த வித்வான் வித்வான் ஸ்தித பிரஜன் கதா உச்சியதே. அந்த வித்வான தான். வித்வான்றதுக்கு அர்த்தம் என்னது? ஞானி இல்ல. இப்ப எல்லாம் நீங்க எல்லாம் ஞானிதான். 31 ஸ்லோகம் முடிச்சோடனே தான் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஞானிதான், தன்னை பத்தி தெரியும். ஆனா நிஷ்டை இருக்கா, அனுபூதி ஆயிருக்கானா தான் தானா இன்னும் இல்ல. இன்னும் தேகமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் தேகாதிகளை நம்மளால வந்து பிரிச்சு பார்க்க முடியல, தன்னை பிரிச்சு பார்க்க முடியல. எவன் ஸ்தித பிரஜனோ அனுபூதிமானுக்கு பேர் வித்வான்னு பேர். அந்த அனுபூதிமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் என்ன பேரு? ஸ்தித பிரஜன் என்று அப்பொழுது சொல்லப்படுகின்றான். அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல என்ன இருக்கு? தியக்த புத்திர வித்த லோகயேஷனக சந்நியாசி ஆத்மாராம ஆத்மா கிரீடக ஸ்தித பிரஜ்ஞக இத்தியர்த்தக. அற்புதமானதுதான் லட்சணம். இதான் சங்கர பாஷ்யம் படிக்கணும். தக்த புத்திர, அவனிடத்துல புள்ள மேல ஆசை இருக்குமான்னு சுவாமின்னு கேட்டீங்கன்னா, புள்ள பேரன் குழந்தை சொந்த பந்தம் யாரு மேலையும் ஆசை இருக்காது. சங்கர எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். இப்ப இருக்கிற சன்னியாசிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாம் உள்ள வந்துருச்சு ஆசிரமத்துல. அசிங்கமா இருக்கியா? பிண்டதானம் கொடுத்துட்டீங்கன்னா ஃபேமிலியோட எந்த கனெக்ஷனும் இருக்கக்கூடாது. இப்ப இருக்க சன்னியாசிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க, ரொம்ப பெருமையா. வேற என்னோட தம்பி, என்னோட அக்கா, என்னோட இவங்க. சன்னியாசிக்கு எங்கேயா தம்பி? பிண்டதானம் கொடுத்துட்டு இல்ல, அருந்து போச்சு எல்லாம். மாதாச்ச பிதா பார்வதி தேவி பிதா தேவ மகேஸ்வரக அப்படித்தானே சொல்லணும். அப்ப விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தையே கொண்டு வந்து ஆசிரமத்துல வச்சுக்கிட்டு வியாபாரம் போயிட்டு இருக்கு. எல்லாம் வந்து பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க. சாமியோட அம்மா, சாமியோட அப்பா, சாமியோட சித்தப்பா, சாமியோட மாமா அப்படி. ஐயோ, ஆசிரமத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆச்சாரியர் சொல்றாரு என்ன கேட்டீங்கன்னா, பிண்டதானம் கொடுக்கறதுக்கு வரைக்கும் எல்லாரும் இருக்குங்க.
பிண்டதானம் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு எல்லாம். அதுக்காக தான் சொல்லுது, சொல்லாமல் சன்னியாசம் கொள்ளி. எங்கேயா ஓடி போயிடு, ரிஷிகேஷ் ஹரித்வார் எங்கேயா போகுது, ஃபேமிலியோட எந்த டச்சும் இருக்கக்கூடாது, அதான் சன்னியாசம். அப்ப அது மாதிரி இருக்கிறவன் என்ன பண்ணுவானா, புத்திர வித்த லோகேஷனக. அந்த சன்னியாசிட்ட என்ன இருக்கும், எல்லா தியாகம் பண்ணிட்டான். தியக்த புத்திர, புத்திரன் பேரன் குழந்தைங்க எல்லாத்தையும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து வித்த, தனத்து மேல இருக்கிற ஆசைகள் எல்லாம் போயாச்சு. எல்லா அசட்டு மேலையும் தனத்து மேலையும் ஒண்ணு வேணாம் அப்படின்ற உள்ளுக்குள்ளார ஆத்மா ராமனா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லோகேஷனா, இது வேணும் அது வேணும், இதை அடையணும், இங்க போகணும் அங்க போகணும், எல்லாத்துக்கும் ஆசை, இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், பேரு புகழ் எல்லாத்துலயும். இது இந்த 3 ஆசைகளையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டவனாக. அப்படி இருக்கக்கூடிய சன்னியாசி ஆத்மாராமக. ஆத்மாராமகன்னா என்ன அர்த்தம், தன்னிடத்திலேயே ரமணம் பண்றவன், ஆனந்தமா இருக்கான். ரமண பகவான சொல்றது அதுக்காக தான் சொல்றோம். ஸ்தித பிரஜன், தன்னிடத்திலேயே சுகமா ஆனந்தத்தை அனுபவிக்கிறவனா. ஆத்ம கிரீடக, தன்னிடத்திலேயே விளையாடுபவனா. அவனுக்கு வெளியில போய் விளையாடணும்னு அவசியம் இல்லை. எங்க சுவாமி வந்து பாத்தீங்கன்னா காலையில பேட்மிண்டன் விளையாடு, அதுக்கப்புறம் கிரிக்கெட் மேல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்படிலாம் இல்லை. விளையாடுறதுக்கு ஏதாவது இருக்கா, எதுக்காக விளையாடுறோம் நம்ம, கிரீடான்றதுக்கு பேர் வந்து விளையாட்டுன்னு அர்த்தம். குழந்தைங்க விளையாடுறது எதுக்காகனா சந்தோஷத்துக்காக. விளையாட்டுக்கு காரணமே அது சந்தோஷத்தை அடையணுன்றதுக்காக பேட்மிண்டனோ கிரிக்கெட்டோ இல்லை வேற வாலிபாலோ ஏதோ விளையாடுறோம் நம்ம, கேரம் போர்டோ செஸ் போர்டோ. அப்ப எந்த விளையாட்டா இருந்தாலும் அதுக்கு என்ன இன்டென்ஷன், எனக்கு சுகம் வேணும். அதான் இவன் தன்னிடத்திலேயே விளையாடுறவனா இருக்கான், வெளியில எந்த விளையாட்டும் இல்லை. அப்ப ஆத்மா தன்னிடத்திலேயே மகிழ்பவன், தன்னிடத்திலேயே விளையாடுபவனாக. அது மட்டும் இல்ல, ஸ்தித பிரஜக இத்தியர்த்தக. இந்த விதமா எவன் இருக்கானோ அவன்தான் ஸ்தித பிரஜன். சதாசிவ பிரம்மேந்திரரையும் ரமண பகவானையும் சுக மகரிஷியும் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். இவங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க. இந்த உலகத்துல வந்து தெரியாத ஞானிகள். முண்டக்கோபனிஷத்து பாஷ்யத்துல லாஸ்ட்ல சொல்றாரு, எப்படி பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா தடம் பதிக்காம போகுதோ, பறவைகளோட பாத சின்னம் எங்கேயாவது பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. மீன்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜலராசிகள் வந்து பாத்தீங்கன்னா ஜலத்துல இருக்கிறதெல்லாம் தடம் பதிக்காம எப்படி மீன்கள் போகுதோ, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய ஞானி புருஷர்கள் தெரியவே தெரியல, நம்ம பக்கத்திலேயே கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க, எந்த அடையாளமும் இல்லை. பகவான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஐடியலா யாராவது நமக்கு வேணுமேன்றதுக்காக அப்பப்போ ஒரு 2 பேர் 3 பேர் என்ன பண்றாரு, சொசைட்டில அங்கங்க தெரியப்படுத்துற. ரமணர் மாதிரியோ இல்ல சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரியோ பூண்டி மகான் மாதிரியோ இது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அங்கங்க பார்த்து தெரிஞ்சு அவங்கள ஃபாலோ பண்ணு அப்படின்றதுக்காக. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஞானி புருஷர்கள் அடையாளம் இல்லாம போறாங்க. பிரம்மசூத்திரத்திலையும் பிருகதாரண்யத்திலையும் சொல்லுது என்னன்னா அலிங்கன்னு பேர் சொல்லுது. எப்படி இருப்பாங்க, லிங்கமே இல்லை, அடையாளமே இல்லை. யாரெல்லாம் அடையாளத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னை அறியாதவன் அர்த்தம். இந்த ஆத்மா தான் எல்லாத்துக்கும் அடையாளம். நான் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது. நான் அந்த நானை பிராப்தி பண்ணல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த தேகத்துக்கு அடையாளத்தை தேடிக்கிட்டே இருப்பீங்க. இன்ஸ்டிடியூஷன் பெருசா இன்ஸ்டிடியூஷன் பண்ணி உலகமே ஜெகத்குருன்னு சொல்லணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ஏகப்பட்ட ஆசைகளோட சன்னியாசி என்ன பண்ணுவான், ஆத்மா ராமனா இல்லாம பயத்தோடைய செத்து போற சன்னியாசிகள் நிறைய இருக்காங்க. அப்ப நிதித்தியாசனத்துல பரிபூர்ணமா அனுபூதி அடைஞ்சவன் மட்டும்தான் இத பண்ண முடியும். 3:17 பக்கத்துல போட்டுங்க. 3:17 இது இந்த லாஸ்ட் வரி இருக்குல்ல, இது வந்து 3:17 இருக்காரு. 3வது அத்தியாயம் 17. யஸ்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்மதிர்ப்தஸ்ச மானவஹ ஆத்மன் ஏவ ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. எவன் தான்லயே நின்னவனோ அவனுக்கு இந்த மொத்த ஜெகத்தும் வந்து சொப்பன மாதிரி ஆயிடும். அப்ப அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, தான்லயே மகிழ்ச்சி அடைபவனாக, தன்னிலேயே ஸ்திரமா விளையாடுபவனாக, ரமிப்பவனாக, சுகமாக இருக்கிறவனா எவன் இருக்கிறானோ அவனுக்கு செய்ய வேண்டியது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு 3:17 சொல்லுது. அதுதான் ஆச்சாரியார் இங்க சொல்லி முடிக்கிறார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதப்பிரஜன் ஆத்மா ராமனா ஆத்ம கிரீடனா வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றான். அவனுக்கு ஆசைகள் 3 ஆசைகளும் இல்லாமல் போய்விட்டது. அப்ப கொஞ்சமாவது ஆசை இருக்கு அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதப்பிரஜன் இல்லை. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், மனனம் பண்ணணும். ஒன்னுத்தோட லிமிட்டேஷன் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த உலகத்துல இருக்கிறது ஒரு மண்ணாங்கிட்டே கூட எடுத்துட்டு போக முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் சுகர் ஏறிச்சுன்னா, ஒரு சாமி வந்தார்,
என்ன சாமி சாப்பிடுங்க, ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம் அது இதெல்லாம் வந்துருச்சு சாமி, அரை இட்லி கொடுக்குறாங்க சாமின்னு. அவரோட சொத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 கோடி இருக்கும், 50-60 கோடி இருக்கும். நல்ல பெரிய ஆசிரமம் இதெல்லாம். நினைச்சா என்ன வேணா பண்ற சாமர்த்தியம் அவர்கிட்ட இருக்கு. கேட்டா வந்து பாத்தீங்கன்னா அரை இட்லி கொடுக்குறாங்க சாமி அப்படின்ற. அரை இட்லியா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அரை இட்லியே சாப்பிட்டு ஒரே வாயில போயிடும், 2 வாய் அவ்வளவுதான். இட்லிய கூட ஒரு முழுசா இட்லிய கூட சாப்பிட முடியாது. கருமா வேலை செஞ்சதுன்னா ஒரு மண்ணாங்கட்டி. ஒரே ஒரு வந்து டோலோ 650 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாத்திரை போட்டீங்கன்னா இந்த உலகமே இல்லாம போயிடும். உங்களுக்கு ஏதாவது ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த உலகமே இல்லை. நீங்க சேர்த்து வச்சது, இந்த உலகத்துல அனுபவிச்சது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துக்கு சமமா போயிடும். அப்ப இது மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சு வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தம் என்ன அப்படின்னா நான் மாத்திரம் சத்தியம், பகவான் மட்டும் சத்தியம். அந்த பகவான் என்னவா இருக்கார்? எனக்குள்ளார நானா இருக்கார். அவர் மட்டும்தான் சத்தியம். அதுக்கு அந்நியமா இருக்கிற இந்த மொத்த லோக்கமும் பொய் அப்படின்னு இந்த எல்லாத்துல இருக்கிற ஆசைகளையும் என்ன பண்ணணும்? ஒரு மண்ணங்கட்டி அடைய வேணும். அந்த நான் அடையப்பட்டவனாவே இருக்க, நான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிறது மட்டும்தான் நம்ம பண்ணணும். நான்ல நிக்கிறது மட்டும்தான் நான் பண்ண முடிய. எதையாவது அடைஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? திரும்ப திரும்ப சம்சாரம் போயிட்டே இருக்கும். அப்படின்னு நல்லா மனனம் பண்ணி எல்லாத்துல இருந்தும் விலகும். எந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா காமங்களும் உங்களை விட்டுட்டு போயிடுதோ மிச்சம் மீதியார் இருப்பா, நான் மாத்திரம் இருப்பேன். அப்ப ஸ்தித பிரஜன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு இயல்பா இருக்கிறது. நம்ம என்ன பண்ணணும்? சாதகர்கள் வலுக்கட்டாயமா முயற்சி பண்ணி மெதுவா 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 எல்லா காமங்களையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டே போகணும். நிரர்த்தகம், யூஸ்லெஸ்ன்னு எல்லாத்தையும். ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு ஆசை. சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா கோலிகுண்டு விளையாடுறதுலயும் பம்பரம் விளையாடுறதுலயும் சின்ன சைக்கிள் வச்சு ஓட்டுறதுலயும் ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெதுவா போக போக வயசுக்கு ஏற்ற மாதிரி ஆசைகள் அதிகமாயிட்டே போகுது. எந்த ஆசையாவது நம்மளை பூரணம் பண்ணியிருக்கா? எவ்வளவு அனுபவிச்சு முடிச்சிட்டோம், எவ்வளவு சாப்பிட்டோம், எவ்வளவு பேசிட்டோம், எவ்வளவு ப்ரோக்ராம் கேட்டோம். இந்திரியங்களுக்கு 5 இந்திரியங்களுக்கும் எவ்வளவு கொடுத்தாச்சு. என்னைக்காவது திருப்தி அடைஞ்சிருக்கா? இது எல்லாம் நமக்கு துக்கம் கொடுக்கறது இதெல்லாம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நான் தான் சுகம், எல்லாத்துக்கும் வந்து ஆதாரம் நான் தான். அந்த நான்ல நின்னுட்டோம் அப்படின்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால சர்வ காமங்களையும் தியாகம் பண்றதுதான் இந்த மந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताद्यजनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 नारायण. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி இருந்தார். அவர் வந்து 40 வருஷமா பகவத்கீதை முடிக்காமையே போயிட்டார். அதனால சாமி ரொம்ப இருக்கிறான்னு நினைக்காதீங்க. ஒரு 2 வருஷத்துலாம் முடிச்சிடலாம், வேகமா போயிடும். இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கியர் மாத்திடுவேன் நான். ஏன்னா இதுதான் லட்சியம். இந்த 2வது சாப்டர் தான் ஃபுல் மொத்த கீதாவையும் இந்த 2வது சாப்டர்ல முழுசா சொல்லி முடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் மெதுவா இதாகும். வேகமா போக ஆரம்பிச்சு. கொஞ்சம் பொறுமையா பயந்துராதீங்க. என்ன சாமி ஜீவனம் ஃபுல்லா வந்து எடுத்துட்டு போறோம் பகவத்கீதைன்னு பயந்துராதீங்க. நம்ம மனசு நிக்கணும். மனசு தத்துவத்துல நிக்கிற வரைக்கும் இந்த குட்டிக்கிட்டே இருக்கணும். தலையில வந்து பாத்தீங்கன்னா டம்மு 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 டம்னு ஐயோ வலிக்குதேன்னு இந்த குட்டியா இருக்கும்போது டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலையிலேயே குட்டுவாங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு உரைக்கணும். நல்லா உள்ள போய் உரைக்கிற வரைக்கும் கீதையை விடக்கூடாது.
ஹரி ஓம்.